பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தி இம்மானுவேல் டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தொடர்ந்து நம்முடைய ஜீவனுள்ள சாட்சி என்கிற பகுதியில் நம்மோடு கூட ஊழியம் செய்கிறதான அருமையான சுவிசேஷகர் ஜான் வெஸ்லி அவர்கள் நம் மத்தியில் இன்றைக்கு இருப்பது மிகுந்த சந்தோஷம். தேவன் அவர்களை அநேக இடங்களில் எடுத்து மகிமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல்கள் மூலம் அதிகமாய் அவர் அறியப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய அனுபவ சாட்சிகளையும் ஊழிய சாட்சிகளையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். வாங்கள் கேட்போம். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து நிச்சயமா இன்னைக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய பிறப்பிடம், உங்களுடைய பூர்வீகத்தை குறித்து எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் இதே திருநின்றூர் பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய தாய் தகப்பனார் அவர்கள் செவப்பெட் பகுதியிலிருந்து உள்ள ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே போனால் கிளாம்பாக்கம் என்கிறதான ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த இடத்துலேருந்து அவர்கள் வந்தவர்கள். ஸோ திருநின்றூரில் நாங்கள் என்னுடைய தாத்தாவுடைய அவங்க வீட்டில் அங்கே நாங்கள் வளர்ந்த பொழுது அங்கே தான் என்னோடய பாட்டி அந்த லுத்ரன் திருச்சபைக்கு அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து அப்படியே நானும் போவேன். சண்டே கிளாஸ், விபிஎஸ் அப்படியே கலந்துப்பேன். பிறப்பிலே கிறிஸ்துவன் என்கிறதான அனுபவம் இருந்தாலும் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் எந்த ஐக்கியமும் கிடையாது. ஜஸ்ட்டு போவேன், சண்டே கிளாஸில் பங்கு பெறுவேன், வந்துடுவேன், அவ்வளவுதான். அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அம்மா ஒரு ஹோம் மேக்கர். எனக்கு 2 எல்டர் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே கான்வென்ட்டில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னோடய அப்பாவுக்கு இருந்த சில பழக்க வழக்கங்கள் அவரை மிகப்பெரிய ஒரு கடனாளியாக மாற்றியது. அண்ட் மோர் ஓவர் என்னோட அப்பா எப்படிப்பட்ட ஆளுன்னா, நண்பர்களை பிளைண்டாக நம்புகிற ஒரு ஆள். அவங்களுக்காக எத்தனை ஆயிரங்களை வேணால் செலவு பண்ணிட்டு அப்படியே வந்து அவங்ககிட்ட திருப்பி கேட்கறது கூட அவர் மனசு வராது. ஐயோ ஃப்ரெண்டு தானே அப்படின்னு விட்டுற மாதிரி ஒரு ஆள். போய் கேட்டாலும் அவங்க திருப்பி கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்க மாட்டாங்க. அவருக்கு வில்லங்கமான ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் வச்சுருப்பார் சுற்றி. ஸோ அப்படி இருந்தப்போ அவர் ஒரு முறை இந்த சீட்டு போடுவாங்க இல்லையா, அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றதுனால இந்த சீட்டு போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் ப்ராமிஸ் பண்ணின நண்பர்கள் எல்லாம் அவரை கைவிட்டாங்க. இப்போ அது நிமித்தம் ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய டெப்ட்டுக்குள்ளே போயிட்டு விழுற சூழல். அப்போ வந்து மற்றவங்களுடைய கடனை இவர் அடைக்கிறதற்கு ஏதுவான ஒரு சூழலில் தள்ளப்பட்டப்போ எங்கள் குடும்பம் ஃபினான்ஷியலாக வி வென்ட் த்ரூ அ வெரி வெரி ஹார்ட் கிரைசிஸ். ஸோ அப்போ வந்து கான்வென்ட்லலாம் படிச்சுக்கிட்டு இருந்த என் சகோதரிகள், நாங்கள் இந்த திருநெல்வேலியில் இருக்க ஏஞ்சல் ஸ்கூலில் தான் நாங்கள் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து முதல்ல என் பெரிய அக்காவை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க, தாசா ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே என் 2வது அக்காவும் ஐ திங்க் ஆஃப்டர் 6th 6வது வரைக்கும் கான்வென்ட்டில் படித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களையும் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஆனால் கடவுள் கிருபை, என்னை மட்டும் +2 வரைக்கும் அப்படியே கான்வென்ட்டில் படிக்க வச்சுட்டாங்க. கடனை உடனே வாங்கியாவது எப்படியாவது படிக்க வச்சாங்க. அதுக்கு எனக்கு நான் படித்த ஸ்கூல் தே வேர் பிக் சப்போர்ட். லேட்டாக தான் ஃபீஸ் கட்டுவோம், ஆனாலும் அவர்கள் கருசனை உள்ளவர்களாக இருந்து +2 வரைக்கும் கான்வென்ட்டில் படிக்க ஆண்டவர் செஞ்சார். உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி? நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்னை வந்து யாருன்னா டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா நான் பயங்கரமாக அப்படியே டவுன் ஆயிடுவேன். அண்ட் மோர் ஓவர் நம்மளுக்கு படிப்பில் வந்து நம்ம ரொம்ப ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, வீக் ஸ்டூடெண்ட் தான். அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்ம எங்கே போனாலும் சரி, நம்ம அப்பா அம்மாவே நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, 2 பொம்பளை பசங்களாம் நல்லா தான் படிக்குது, இவன் வந்து தண்டக்கிரமமாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த அனுபவம் நமக்கு போதும். ஆமாம், இந்த அனுபவம் எனக்குள்ளே போக ஐயோ நம்ம வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்கூலில் போனால் ஹோம்ஒர்க் நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது, டீச்சர்கிட்ட அடி வாங்குவோம், ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி அசிங்கப்படுவோம். எப்போ இதெல்லாம் 2வது 3வது படிக்கும் போதே என் மைண்டுக்குள்ளே இதெல்லாம் ஓடுது. அப்போ ஒரு 3வது நான் படிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஒரு முறை எப்படியாவது ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருணும், ஒரு முக்கியமான ஹோம்ஒர்க் இருக்குது, அதில் நான் லீவ் போடலைன்னா எனக்கு செம்ம அடி விழும், அசிங்கப்படுவேன்னு சொல்லிட்டு வீட்லேயே அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு வீட்டில் அடி வாங்கி லீவ் போட்டுடுறேன். வீட்டில் அடி வாங்கி லீவ் போடும்போது நான் வந்து என் ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியானம் வந்து படுக்கிறாங்க. அப்போ எனக்குள்ளே பிசாசு இந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு. அப்போது அந்த 3வது படிக்கும்போது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுற அளவுக்கு எனக்குள்ளே வந்து ஒரு ப்ரொவோக்கிங்னஸ் அப்படியே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நான் வந்து எங்களோட பெட்ரூம்லேருந்து கிச்சனுக்கு போயிட்டு மேட்ச் பாக்ஸ் வெளில எடுத்து வச்சுட்டேன், கெரோசின் பாட்டில் ஓப்பன் பண்ணி ஊற்றுறதுக்கு நான் திறக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த கிச்சனில் யாருமே கிடையாது. இப்போ திடீர்னு எனக்கு என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, இதுக்காக தான் நான் உன்னை படைச்சேனா,
இதுக்காக தான் நான் உன்ன படைச்சேனான்ற ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஏதோ ஒரு சத்தம். வாய்ஸ். ஓகே. அப்ப அந்த சின்ன வயசுல எனக்கு அது புரிஞ்சுக்க புரியல. தெரியல. அப்ப நான் பயந்து போயிட்டு இம்மீடியட்டா அத க்ளோஸ் பண்ணி போயிட்டு எங்க அம்மா பக்கத்துல அமைதியா படுத்துக்கிட்டேன் நான். அந்த சத்தம் அன்னிலருந்து என்ன தொடர ஆரம்பிச்சது. ஓகே. அந்த சத்தம் என் வீட்ல கஷ்டம் வரும்போது, "உன் வீடு இந்த மாரி இருக்காது. ம், ம். ஒரு நாள் பயங்கரமா மாறும்." ம். அந்த சத்தம் என்ன அப்படியே டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதுவரைக்கும் சும்மா போயிட்டு அட்டெண்டன்ஸ் போடுற மாரி உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா, அந்த சத்தம் வந்து இந்த வசனத்த கேளு உனக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஓகே. அந்த சத்தம் என்ன டைரக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ ஒவ்வொரு சூழல்லயும் தட் வாய்ஸ் வாஸ் ஹெல்பிங் மீ அ லாட். என் ரட்சிப்பின் அனுபவமே அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவரைக்கும் சும்மா போயிட்டு இருந்தேன்னா, ஓகே. அ சர்ச்சில போயிட்டு ஒழுங்கா உட்காந்து வசனம் கேட்கிற ஒரு அனுபவத்துக்கு வர ஆரம்பிச்சேன். ஆனா, அந்த சத்தம் என்னைக்கு எனக்குள்ள கேட்க ஆரம்பிச்சதோ, அன்னிலருந்து என்ன எதுக்காக அவர் படைச்சாரோ, அவர் கேட்டார்ல, "இதுக்காக தான உன்ன படைச்சேனான்னு" சொல்லிட்டு. ஓகே. அன்னைக்கு அந்த சத்தத்திலருந்து என்கிட்ட பேசினவர், எதற்காக என்ன படைச்சாரோ, அத ஒவ்வொன்னத்தையா என் கண்ணுல காட்ட ஆரம்பிச்சார். சூப்பர். ட்ரம்ஸ பார்க்க வைக்க ஆரம்பிச்சாரு. ட்ரம்ஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு பேங்கோஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். அண்ணனுங்க வாசிப்பாங்க சர்ச்ல. ம். அத பார்த்துட்டு அவங்க போன பிறகு நான் எடுத்து அத வாசிப்பேன். எனக்கு யாரும் சொல்லிக் குடுக்கல. ஓகே. ஸோ நானே எடுத்து வாசிச்சேன். பேண்டு நானே எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ட்ரம்ஸ் நானே கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இதுல நான் கொஞ்சம் இந்த பையன் நல்லா வாசிக்கிறானே! அப்டின்ற மாரி என்ன கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் ஈடுபடுத்த ஃபர்ஸ்ட் டைம் என்கரேஜ் ஆரம்பிச்சாங்க. பண்றாங்க. ஓகே. சர்ச்ல வந்து என்ன ஈடுபடுத்த ம். ஆரம்பிக்கிறாங்க. ஓ! இந்த பையன் இதெல்லாம் பண்றானே! அப்டின்ற மாரி. அப்போ ஒரு முறை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்ல வந்து பாட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா நான் போறேன். ம். ஈவினிங்னா சும்மா பக்கத்து நெய்பர் வீடுன்னு போவோம் இல்லையா? சரி. அப்போ வந்து அவங்க வந்து அதான் அந்த டைம்ல எனக்கு சர்ச்சுக்குள்ள எந்த ஆக்டிவிட்டிலும் எனக்கு பங்கே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அப்ப தான் நான் போறேன். ம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரம்ஸுக்கு முன்னாடி எனக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே இருந்ததே வந்து பாடுறது தான். சரி. அப்போ வந்து யூத் மீட்டிங்க்காக ஸ்பெஷல் சாங் குடுப்பாங்க இல்லையா? யூத் ம், மீட்டிங்ல. ம், ம், ம். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிரதர் வந்து ஸ்பெஷல் சாங் பாடுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நான் வந்து போறேன். "டேய்! நீயும் என் கூட சேர்ந்து பாடுறா" ம். அப்படின்னு எல்லாரும் என்ன என்கரேஜ் பண்றாங்க. பாட்டு தான பாட்டு போவோம் அப்படின்ற பாடிடுவோம். மாரி நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த யூத் மீட்டிங்ல சண்டே ஈவ்னிங் நடக்கிற அந்த யூத் மீட்டிங்ல நான் போய் பாடுறேன். ம். யார் பேர் குடுத்து பாடுனாங்களோ அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல. ம், ம். சும்மா போய் ஒப்புக்கு சப்பா மாரி நின்ன எனக்கு அப்பதான். பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன். சூப்பர். "நீ நல்லா பாடுறியே! நீ ஏன் வந்து வரவே மாட்டேங்கிற?" ஸோ அன்னிலருந்து சர்ச் ஸ்டார்ட்டட் டேக்கிங் ஸ்ட்ராங்கா இன்வால்வ் ஒரு ஆகுது. ஒரு என்ன குறிச்சு ஒரு பார்வை சபை மேல விழுது. ம், ம். இப்ப சபையில இருக்கிறவங்க என்ன வந்து நெறைய கவனிக்க காரியத்துல ஆரம்பிச்சாங்க. கூப்புடுறாங்க. ம். அதுக்கப்புறமா யூத் மீட்டிங் அந்த பையன கூப்பிடுங்க. அவன் நல்லா பாடுறான். அவன ம், முன்னாடி ம். கூப்பிட்டு பாட வைங்க. அப்படின்றது போல அதுவரைக்கும் என்ன என்கரேஜே டிஸ்கரேஜ் பண்ணாத பண்ணவங்க மத்தியில ஒரு ஒரு காரியம் புது இருந்துகிட்டே அனுபவம். இருந்தது. ஆனா, இப்ப இந்த என்கரேஜ் பண்ணும்போது, எனக்குள்ள பயங்கரமான ஒரு சந்தோஷம். அப்ப நான் வந்து "ஓ! நல்லா நான் பாடுறேனா?" அப்போ வந்து நான் பாட ஆரம்பிக்கிறேன். ம். அப்போ நான் பாட்டு நெறைய கேட்கிறேன். இதுவரைக்கும் பாட்டு மேல எனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. சாதாவா கேட்போம். ஆனா, இப்ப நான் பாட்டு கேட்கும்போது, டெக்னிக்கலா அந்த பாட்ட நான் கிராஸ்ப் பண்ற அளவுக்கு ஒரு நாலேட்ஜ் ஆண்டவர் ஓகே. எனக்கு குடுக்குறாரு. என்ன மியூசிக் இந்த மாரி இருக்கு. கீபோர்ட் இந்த மாரி ம், ம், வாசிக்கிறாங்க. ம். ட்ரம்ஸ் இந்த மாரி ஸோ அங்க வாசிக்கிறாங்க. கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க இப்ப. ஸோ, எனக்கு வந்து அந்த சின்ன வயசுலயே வந்து இது எல்லாமே எனக்குள்ள மியூசிக் நாலேட்ஜ். டெக்னிக்கலாவே இப்ப நெறைய பேர் என்ன கேட்பாங்க. "எப்படி பிரதர் நீங்க பாட்டெல்லாம் எழுதுறீங்க? ம். எப்படி நீங்க இதெல்லாம் பண்றீங்க?" அந்த தட் வாஸ் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். எனக்கு யாரும் சொல்லிக் குடுக்கல. இப்படிதான் இப்ப வரைக்கும் எனக்கு இப்ப யாருன்னா கீபோர்ட் வாசிச்சு, இது என்ன ஸ்கேல்ன்னு கேட்டா எனக்கு தெரியாது. ம், ம். உண்மைக்கே தெரியாது. நெறைய பேர் நம்ப மாட்டாங்க இத. பிரதர் நீங்க பொய் சொல்றீங்கன்னுவாங்க. ஆனா சீரியஸா எனக்கு யார் என்ன ஸ்கேல் வாசிச்சாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் "உம்மை விட்டா யாருமில்ல" பாட்டு எழுதியிருக்கிறேன். அந்த ஓகே. பாட்டு நான் வந்து கார்டு புடிச்சா அது மைனர்ன்னு எனக்கு தெரிஞ்சிரும். ஃப்ரீக்வென்ட்டா நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். அதனால தெரியும். அதனால எனக்கு தெரியும். அது புடிச்சாலே இது மைனர்ன்னு தெரிஞ்சிரும். இப்போ கோடி கோடி நன்றி சொன்னாலும் மைனர் புடிச்சா தெரியும். எனக்கு தெரிஞ்சிரும். வேற எந்த ஸ்கேல்ல புடிச்சாலும் எனக்கு தெரியாது. ஓகே. இந்த ஸ்கேல் புடிச்சா ஏன்னா அதில தான் நானு பழகிட்டீங்க. ஓகே, ஓகே. பழகிட்டதுனால மைனர்ன்னு புடிச்சா அது மைனர்ன்னு தெரிஞ்சிரும். அதுக்கு மாத்தி யார் புடிச்சாலும் இது மைனர் இல்லையே இல்ல. தம்பி. அவ்வளோதான் தெரியும். இப்ப லாஸ்ட் சண்டே ஈவ்னிங் போனப்போ கூட மைனர் புடிக்க சொன்ன ஒரு தம்பிய. அவரு வேற ஏதோ ஒரு ஸ்கேல் புடிக்கிறாரு. டிரான்ஸ்போஸ் வச்சுட்டு இருக்கிறாரு போல. ம், ம், ம். அது வேற ஏதோ ஸ்கேல் புடிக்கிறாரு. இல்லப்பா இது மைனர் இல்லப்பா ம். அப்படின்றேன் நானு. மைனர் தானே செக் பண்ணுப்பா. ம். மைனர் இல்லப்பா. அப்புறமா சாரிண்ணே அப்படின்னு மாத்துறாரு. ஓகே. ஏன் சொல்றேன்னா, ஆரம்பத்துல இருந்தே என்ன என்கரேஜ் பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் எனக்கு டெக்னிக்கல் சொல்லிக் குடுக்க சைடாவே ஒரு ஆரம்பிச்சாரு. மாரி லேர்ன் பண்றா மாரி, பாடுறதுல கூட சரி. ஓ! இவருங்க இந்த இடத்துல இப்படி பாடுறாங்களா? நம்மளும் அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நானே உட்காந்து வீட்ல பாடிக்கிட்டு இருப்பேன். தனியா இருக்கும்போது நடந்து போம்போது பாடிக்கிட்டு இருப்பேன். நோபடி டாட் மீ லைக் இது இது வந்து இந்த மாதிரி பாடணும். ம்.
பாட்டு இந்த மாரி எழுதணும். இது எல்லாமே ஆவியானவர் கொடுத்த அந்த கிஃப்ட் கிருபை தான். வரத்தில அப்படி அப்படியுமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. இது எல்லாமே வந்து ஒரு டேலண்டட் வைஸா ஒரு என்ன சொல்றது? சர்ச்ல நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் இதுலலாம் நான் பங்கு கொள்ள ஆரம்பிச்சேன். என்னுடைய ஓகே. ரட்சிப்பு நீங்க கேட்ட கேள்வியின் பிரகாரம் என்னோட ரட்சிப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, விபிஎஸ் நடக்குது. ஓகே. நான் 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஆல்மோஸ்ட் 3 ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் படிக்கிறேன். அந்த 3 வருஷம் அப்படியே ஓடுது. சாதாரணமா ஓடுது. ஆனா, நான் ஒரு 6த் படிக்கும்போது, இந்த விபிஎஸ்ல வந்து அந்த 5வது நாள் ஃப்ரைடே அந்த துதி ஆராதனை நடத்துவாங்க. ஓகே. ஸோ, அப்ப அந்த டைம்ல வந்து காலையிலேருந்து என் ஃப்ரெண்டு கூட நல்லா பேசி, சிரிச்சு, ஜாலியா விளையாடி, அப்படி போய் உட்கார்றோம். அந்த விபிஎஸ்க்கு போம்போது ஃபன்னா போயிட்டு ஜாலியா போய் ம். உட்காந்து பாட்டு எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்படியே இருப்போம் இல்லையா? ஆனா, அன்னைக்கு ஏதோ சீரியஸா நடக்குது. ஓ! ஏன்னா, அப்பதான் நான் வந்து அந்த பிரைமரிலருந்து ஜூனியர் போறீங்க. போறேன் ஓகே. போறேன். ஜூனியர் அந்த டைமுக்கு போறேன். அப்பதான் வந்து அந்த இதுவே நடக்குது. ம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த வொர்ஷிப்க்கான வாய்ப்பு கிடைக்குது. ஓகே. அப்போ வந்து அதுவரைக்கும் என் கூட நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த என் ஃப்ரெண்டு, கொஞ்ச நேரத்துக்குள்ள பயங்கரமா அழுது அழுது ஜெபம் பண்றான். பயங்கரமா அழுது அழுது ஜெபம் பண்றான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறான். ம். நானு பக்கத்துல, "டேய் நீ நடிக்காதடா! இவ்ளோ ம். நேரம் உட்காந்து என் கூட விளையாடிட்டு, நீ விளையாடிட்டு. என்னடா இப்படிலாம் பண்ற?" ம். அவன் வந்து கைய தட்டி தட்டி விடுறான். "நீ சைலன்ட்டா ஓகே. இருடா, அமைதியா இருடா" அப்படின்னு. சரி நம்பளும் பக்கத்துல இருக்கிற அழுவுறான். நம்ம ஒண்ணுமே பண்ணலன்னா, ஏதாச்சும் எல்லாரும் நம்மள கேட்பாங்க. வந்து இது பண்ணுவோம். நம்மளும் நடிக்கிறோம். கண்ண மூடி "ஏசப்பா, அல்லேலூயா, ஆமென்" எப்படியோ நடிச்சு அன்னைக்கு சமாளிச்சுட்டேன். ஓகே. ஆனா, அவன் முடிஞ்ச பிறகு எனக்கு சொல்றான், "இல்லடா, அங்க முன்னாடி பாஸ்டர் சொல்ல சொல்ல, நான் பண்ண தப்புலாம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சது. ம். எங்க அம்மாவ நான் திட்டினது, வீட்டுக்கு தெரியாம நான் காசு எடுத்து செலவு ம். பண்ணது, நான் பண்ண தப்பெல்லாம் ஆண்டவர் என் கண்ணுக்கு முன்னாடி ஏசப்பா என் கண்ணுக்கு உணர்த்திட்டார். முன்னாடி தெரிய வைக்கும்போது, என்னால அழாம இருக்க முடியல. என்ன அறியாம ஆண்டவர் உங்கள அபிஷேகத்தில நிரப்புறாருன்னு சொல்லும்போது, என் நாக்குக்குள்ள ஒரு ஏதோ ஒரு நடக்குது. ஓகே. நான் வந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு எனக்கு இப்போ." சூப்பர். அப்படின்றப்போ, அந்த மொமெண்ட் தான் என்ன பிரேக் பண்ண மொமெண்ட். ம். அப்ப அந்த டைம்ல ஆனா அந்த அந்நிய பாஷை பேசி ஆண்டவர ஆராதிச்சவன் ஒரு ஹிந்து. ஓஹோ! ஆனா நான் பிறப்பிலேயே நீங்க கிறிஸ்தவன் நான். கிறிஸ்டியன். ஓகே. சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா, அம்மா ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. சண்டே கிளாஸ் நடத்துனாங்க. விபிஎஸ் நடத்துனாங்க. எல்லா காரியத்திலும் பங்கு கொண்டேன் நான். ம். இப்போ இந்த காரியத்த பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி. இத்தன வருஷம் நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன். எனக்கு இந்த மாரி எனக்கு ஏன் எதுவுமே இப்படி நடக்கல? தோணுனதே கிடையாது. நான் நல்லா பாடுறேன்ற நெனப்பு எனக்கு இருந்தது. ம். டெக்னிக்கலா நெறைய காரியத்த கத்துக்குறோன்ற மாரி யோசனை இருந்தது. ட்ரம்ஸ் வாசிக்கிறோம். பேங்கோஸ் வாசிக்கிறோம். ம். பேண்ட் வாசிக்கிறோம். இது எல்லாமே பண்றோம். ஆனா இது என்னது இது? ஏதோ ஒரு புது அனுபவமா இருக்குதே! ஓகே. அப்படின்றப்போ எனக்குள்ள மனசு உடையுது. நான் அப்பதான் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு சத்தம் என்கிட்ட பேசுச்சு இல்லையா? ஆமா. அந்த சத்தத்துக்கிட்ட அப்பதான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். சரி. என்ன வந்து அப்ப நான் வந்து போம்போது என்ன காப்பாத்துனீங்கல்ல. கூட இருக்கிற ஃப்ரெண்ட தொடுறீங்க. ம். பக்கத்துல வரைக்கும் வந்திருக்கிறீங்க. ஏன் என்ன ஏன் தொடல? என்கிட்ட வரல? ஓகே. ஏன் என்ன தொடல ஆண்டவரே? ம். அப்ப நான் என்ன வந்து எதனால என்ன தொடல? அப்பதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. நீ என்ன தேடல. சூப்பர். நீ என்ன தேடல. நான் அவன் பக்கத்துல இருக்கிறவன், "ஏசப்பா என்ன தொடுங்க. நான் பாவி. சப்டி என்ன கேட்டு. மன்னிங்கன்னு" சொன்னான். ம். ஆனா நீ வந்து பிறப்பிலேயே கிறிஸ்தவனா இருக்கிறதுனால, நீ டிஃபால்ட்டாவே ஒரு விதமா இருக்கிற. ஓ! ஆனா நீ என்ன தேடல. அப்ப அந்த மொமெண்ட் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இதே விபிஎஸ்க்கு நெக்ஸ்ட் இயர் வரும்போது, நான் அவன் வெயிட் பண்ணத விட நான் பயங்கரமா வெயிட் பண்ணுவேன். சூப்பர். அவன் கேட்டத விட நான் பயங்கரமா கேட்பேன்னு கேட்பேன். சொல்லி, அந்த வருஷம் ஃபுல்லா நான் வந்து எப்பப்பலாம் ஜெபம் பண்றோமோ, அப்பப்பலாம் என்ன நீங்க தொடணும். தொடணும். அந்த விபிஎஸ்ல என்ன தொடணும்னு சொல்லிட்டு, அந்த விபிஎஸ் கிட்ட வரும்போது ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன். சூப்பர். எனக்கு ஃபாஸ்டிங் இருந்து என்னை நீங்க தொட்டு தான் ஆவணும். அப்படின்றப்போ, அந்த மொமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல நான் இருக்கிறேன் நானு. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறேன். நான் ஆண்டவர் சமூகத்தில இது அழுவுறேன். எத்தன வயசுல இருக்கும்? இது நான் ஒரு 6த் படிக்கும்போது. 6த் ஓகே. இப்ப 6த் படிக்கும்போது நான் வந்து ஆண்டவர் சமூகத்தில அழுவுறேன். ஆண்டவரே! என்ன நீங்க தொட்டு தான் ஆகணும். என்ன அபிஷேகிக்கணும். நான் அந்நிய பாஷை பேசணும். ம். அப்போ வந்து அந்த 1 வருஷ காலத்தில நடக்கிற நெறைய சம்பவங்கள் எப்படின்னா, நான் வந்து சர்ச்ல இருக்கிற பெரியவங்க கூட பேண்ட் வாசிக்கிறதுனால ஊழியங்களுக்கு நான் எல்லாரோட போறேன். வாழ்க்கை. கிராம ஊழியங்களுக்கு போறேன். ம். அவங்க பண்ற பிரசங்கங்கள பார்க்குறேன். அப்போ சபையில நடக்கிற அற்புதங்கள பார்க்குறேன். அடையாளங்கள பார்க்குறேன். அப்போ நம்ப காது வழியா கேட்கிற வசனங்கள், ம். பாட்டு இது எல்லாம் வந்து என்ன ஒரு ஊழியக்காரனா மாத்திக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டே இருக்கு. ஓகே. ஒரு நாமினலா ஆண்டவருக்கும் எனக்கும் கனெக்ஷனே இல்லாம இருந்தேன்னா, இப்ப இப்போ ஒவ்வொன்னும் டைரக்ட்டா இட் உங்களோட இஸ் கமிங் பேசுற ஆமா. மாதிரி. எனக்கு இதயத்துல நேரா வந்து முட்றா மாரி இருக்கு. சூப்பர். சிந்தனையில நேரா வந்து முட்றா மாரி இருக்கு. அதுதான் எந்த ஒரு வாலிப பையனா இருந்தாலும் சரி, சிறு பையனா இருந்தாலும் சரி,
பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து தெரிந்து கொண்டிருக்கிறாராம். இந்த ஒருவேளை இந்த காணொளியை பார்க்குற எந்த வாலிப பிள்ளைங்களாகட்டும் சரி, சிறு பிள்ளைங்களாகட்டும் சரி, பெரியவங்க கூட சரி, நீங்க தேவனை தேடுற மொமெண்ட்டுக்குள்ள வந்துருவீங்கன்னா, அவர் உங்க அருகில இருப்பார். எந்த காரியத்த உங்க கீழ கொண்டு வந்து சேர்க்கணுமோ, அத அவர் சேர்ப்பார். சேர்ப்பார். அவரோட பிரசன்ஸ்‌க்கு நம்ம அவைலபிளா இருக்கணும். எஸ். அப்ப நான் வந்து என்ன தொடுங்க ஆண்டவரேன்ற அவைலபிலிட்டிக்கு நான் வந்த கொடுத்தீங்க. உடனுமே, ஆண்டவர் என்ன தொட தொட ஆரம்பிக்கிறாரு. இந்த நெக்ஸ்ட் இயர் விபிஎஸ் வருது. அந்த விபிஎஸ்ஸோட முக்கியமான பாட்டு எழுதுறவர். அவரு வர்றாரு நம்ம சபைக்கு. ம். அப்போ வந்து என்ன தொடுங்க ஆண்டவரேன்னு நானு கேட்கும்போது, ஆண்டவர் என்ன அபிஷேகிக்கிறாரு. சரி. அப்போ இப்ப நான் ஊழியத்துல அனுபவிக்கிற அநேக ஆசீர்வாதங்கள ஜஸ்ட் ஒரு கிளிம்ப்ஸா ம். வித்தின் அ செகண்ட்ஸ் ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. தரிசனமா. ஓகே. தரிசனமா காட்டுறாரு. நான் உன்ன ஓகே. பெரிய ஆளா நான் உயர்த்துவேன். உயர்த்தும். நான் ஒரு சபைக்குள்ள ஒரு மூலையில நின்னுட்டு இருக்கிறேன். ம். என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதுவரைக்கும் இவன் படிக்காத மக்குன்ற மாரி தான் ம். இருக்கிறேன் நானு. ஆனா எனக்குள்ள காட்டுறதெல்லாம் பெருசா காட்டுறாரு பெரிய ஆண்டவர். காரியங்கள். ஆனா அது ஏதோ ஒரு சர்ருன்னு ஒரு படம் மாதிரி போயிட்டு இதுவாயிருச்சு. நான் நல்லா அழுவுறேன். பாவத்த உணர்ந்து அழுவுறேன். ஆண்டவருடைய சமூகத்துல நெருங்கணுன்ற ஒரு பெரிய ஒரு ஆர்வத்துக்குள்ள வரேன். முன்னாடி ரோல இருந்தேன்னா, ஏதோ ஒரு 7வது, 8வது ரோவுக்கு பின்னாடி போயிட்டேன். ஓகே. அந்த அளவுக்கு ஆவியானவர் என்ன தொடுறாரு. சூப்பர். தரிசனங்கள பார்க்குறேன். அந்த தரிசனங்களெல்லாம் அன்னைக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். அப்போ எனக்கு விளங்கிருச்சு. என்ன கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒண்ணு பெரிய செய்ய காரியம் செய்ய போறாரு. போறார். நான் தான் இதுவரைக்கும் வேலைடத்தனமா இருந்துட்டேன். இப்ப அன்னையிலருந்து ஐ அம் கெட்டிங் சீரியஸ் அபௌட் மை லைஃப். சூப்பர். அதுதான் ஃபர்ஸ்ட்டு ரட்சிப்பின் அனுபவம்னு சொல்றத நான் சொல்லிரலாம். ஆனா, அந்த ஆவியானவரோடு கூட நான் கொண்ட ம், ஐக்கியம். ம், ம். அதுதான் வந்து என்ன அப்படியே மாத்துச்சு. இம்மீடியட்டா ஒரு ஒரு சில வருடங்களுக்குள்ள ஐ திங்க் 2006ல நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து, சூப்பர். ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கப்புறமா 6த்துல அந்த ஒரு அனுபவம் வந்துச்சு. அவ்வளோதான். வித்தின் நான் 8த் படிக்கிறதுக்குள்ள நான் விபிஎஸ் டீச்சரா மாறிட்டேன். சூப்பர். விபிஎஸ் டீச்சரா மாறி, அதுக்கப்புறமா நம்மளுடைய கிளை சபையில ஒரு ஊழியக்காரர் இறந்தாரு. நான் 10த் படிக்கும்போது, அந்த கிளை சபைய போயிட்டு எடுத்து நடத்துற ஓ! அளவுக்கு பெரியவங்க வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா நான் தான் போயிட்டு வொர்ஷிப்லாம் நடத்தி, ஆரம்பிச்சு அந்த பிரசங்கியார்கிட்ட மைக்க நான் நடத்துறீங்க. குடுப்பேன். அந்த ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு ஆண்டவர் நம்மள கொண்டு வந்து அப்படியே நடத்திக்கிட்டே வந்தாரு. சூப்பர். டைரக்ட்டா +2 முடிச்ச உடனுமே பைபிள் காலேஜ் போயிட்டேன் நானு. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். உங்க சாட்சி ரொம்ப அருமையா இருந்தது. சின்ன வயசுலயே ஆண்டவர் உங்கள தொட்டு, அவ்வளோ சின்ன வயசுல உங்களுடைய ஊழியத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். சொன்னேன் இல்லையா? ம். ஆஸ் ஐ வாஸ் க்ரோயிங் இன் த சர்ச். நான் பைபிள் காலேஜ் போறேன் நானு. ஸோ வீட்ல என்ன கரெக்ட்டா அந்த பைபிள் காலேஜ் டைம் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, எதனா ஒரு செக்குலர் டிகிரி முடிச்சுட்டு போட்டோம். ம். அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஆனா வந்து நெறைய ஊழியக்காரங்க வரும்போது, இந்த பையன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரு. ஓகே. இவன இமிடியேட்டா பைபிள் காலேஜ் அனுப்புங்க. நான் பைபிள் காலேஜ்ல போகும்போது தான், எனக்கு நான் ஃபர்ஸ்ட்டு கேரளாவுல பிலீவர்ஸ் சர்ச், காஸ்பல் ஃபார் ஏசியாங்கிற அந்த ஸ்தாபனத்தில நானு கேரளாவுல திருவள்ளன்கிற பகுதியில நானு படிக்கிறேன் நான். அந்த ஃபர்ஸ்ட்டு இயர் நான் அப்போ படிக்கும்போது, ஐ வாஸ் த யங்கஸ்ட் இன் த கேம்பஸ். ஓகே. 17 வயசு எனக்கு அப்போ. +2 முடிச்சோனே டைரக்ட்டா உடனே போறேன். போயிட்டீங்க. என்ன காட்டிலும் எல்லாருமே பெரியவங்க தான். தெரியும். ஆனா, கிருபையா சொல்லுவேன், தாழ்மையா சொல்லுவேன். அந்த கேம்பஸ்ல ஆண்டவர் என்ன தான் உயர்த்தி வச்சிருந்தாரு. சூப்பர். ஸோ எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் ஜான் வெஸ்லி இருப்பார். பிரைஸ் ஸோ யூத் மினிஸ்ட்ரி இருந்தாலும் இருப்பாரு, சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இருந்தாலும் இருப்பாரு, கொயர்ல இருப்பாரு, மியூசிஷியனா இருப்பாரு. எல்லாத்துலயும் ஐ வாஸ் சர்க்கிளிங் அரவுண்ட். அப்படின்னு இருக்கிற வேளையில, அங்க தான் வந்து இதுவரைக்கும் சர்ச்சுல பாஸ்டர் டேய் ஜெபம் பண்ணு, ம். காலையில எழுந்து ஜெபம் பண்ணு, காலையில ஏர்லி மார்னிங் பிரேயர் இருக்கணும். பாஸ்டர் என்ன டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஓகே. சில டைம்ல நானே தனியா போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா, இப்ப என்ன மானிட்டர் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஓ! ஆனா, என்ன ஆவியானவர் ஆவியானவர் நடத்தினார். நடத்த ஆவியானவர் மானிட்டர் பண்ணாரு. சூப்பர். நானே தனியா போய் ஜெபம் பண்ணேன். நானு மணிக்கணக்கா போயிட்டு சீக்ரெட் பிரேயர் ம். மாதிரி தனியா போயிட்டு காலியா இருக்கிற ரூம்ல உட்காந்து மணிக்கணக்கா உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அதுல ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு 12 மணிக்கு 11 மணிக்கு எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ண பிறகு, நான் ஒரு ரூமுக்குள்ள போய் ஜெபம் பண்ண போறேன். முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எத்தன மணி நேரம் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. ஒரு தரிசனம் மாரி ஆண்டவர் காட்டுறாரு. அப்படியே கண்ண மூடி படுத்தவன் தான், ம். காலையில 5 மணிக்கு தான் எந்திச்சிக்கிறேன். அதுவரைக்கும் ஓ! முட்டியிலே இருக்கிறேன் நான். என்னால ஏந்திச்சிக்க முடியல. மறுத்துருச்சு அப்படியே. அந்த மாதிரி அனுபவங்கள். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல நேரம் செலவிட்டுட்டு இருக்கிற அனுபவம். ஓகே. அப்ப அந்த டைம்ல ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தை குறித்த நெறைய காரியங்கள எனக்கு படிப்பிக்கிறாரு. உன் ஊழியம் இப்படிதான் இருக்க போது. உன்ன நான் இப்படிதான் நடத்தப் போறேன். உன்னோட ஊழியத்துல எழுப்புதலுக்கு அடுத்த காரியங்கள நான் செய்யப் போறேன். ஒரு மாற்றத்த ஒரு கொண்டு வரும். ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் உன் ஊழியத்தின் மூலமா இருக்குன்றது போல நெறைய ம். வசனங்களின் வாயிலாக ஆவியானவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்ப அங்க வந்து அந்த ஸ்தாபனம் வந்து எபிஸ்கோப்லா மாறுது.
ஓ! எபிஸ்கோப்லாம் மாறும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எங்களுடைய சபைக்கு அடுத்த டீச்சிங்ஸ் தான் நாங்க குடுக்க போறோம். ம். உங்களுக்கு வேணும்னா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு" சொல்லும்பொழுது, நான் அங்கருந்து என்னோட பாஸ்டர் உதவியோடு கூட ஐபிசி ஸ்தாபனத்தினுடைய ஒரு படிக்க ஒரு போறீங்க. பைபிள் காலேஜ்ல கொல்லம்ல இருக்கிற செருவாக்கல் என்கிற பகுதியில இருக்கிறதான ஓகே. ஒரு பைபிள் காலேஜ்ல நான் போய் சேர்றேன். 2nd இயர் சேர்றேன். அங்க 2 வருஷம் நான் படிக்கிறேன். அங்க எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், ஆவிக்குரிய ரீதியாக அங்க பயங்கர வெறும் ஜென்ட்ஸ் மட்டும் தான் படிக்கிற ஒரு பைபிள் ம். காலேஜ். பயங்கரமான ஆவிக்குரிய வெளிப்பாடுகளோடு கூட ஆவியானவர் என்னிடத்துல பேச ஆரம்பிச்சாரு. என்னோட ஊழியம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற ம். மாரி. அதாவது ஆவியானவர் எனக்கு எப்படி காமிச்சு குடுத்தாருன்னா, அந்த இடத்துல எனக்கு யாருமே வந்து ப்ராஃபஸி சொல்லல. நெறைய பேருக்கு பக்கத்துல வரைக்கும் வந்து ப்ராஃபஸி சொல்லுவாங்க. "உன் ஊழியம் இப்படி இருக்க போகுது, நீ இப்படி இருக்க போற." ம். ஆனா எனக்கு வந்து யாருமே ப்ராஃபஸி சொல்லல. ஓ! ஆனா என்னோட பைபிள் காலேஜ்ல படிக்கிற கொஞ்சம் வயசுல பெரியவங்களா இருக்கிற சில ஸ்டூடண்ட்ஸ், ம். அவங்க திடீர்னு போயிட்டே இருப்பாங்க. "நான் உன்ன குறிச்சு ஒரு தரிசனம் பார்த்தேன். நீ பெரிய ஸ்டேஜ்ல நிக்கிற. சூப்பர். நீ பெரிய ஸ்டேஜ்ல நிக்கிற." எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் நடந்து போயிட்டே இருந்த ஒரு அச்சான்னு சொல்லுவோம். வயசுல பெரியவர் அவரு. ம். நேரா வந்தாரு சட்டைய புடிச்சாரு. "தெய்வம் நின்ன வல்லமையா எடுத்து அனுக்கிரகிக்கும்" பயன்படும். அப்டின்னாரு. "பயங்கரமா உன்ன ஆண்டவர் பயன்படுத்துவார்" அப்டின்னாரு. ம். எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல. ஆனா, நான் ஒவ்வொரு முறையும் வொர்ஷிப் பண்ணும்போது காலேஜ்ல, யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டே என்கிட்ட வந்து நிப்பாங்க. ஓகே. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா டச்சிங்கா இருந்தது. இருந்தது. ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது எனக்கு வொர்ஷிப். டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ம். "தி வொர்ஷிப் வாஸ் வெரி ஃபைன் டுடே. ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. ஆவியானவர் என்னோடு கூட பேசினாருன்னு" சொல்லுவாங்க. அப்ப இப்படி நான் இருக்கும்போது, நான் எனக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்குரிய மினிஸ்ட்ரி என்ன என்ன? ஆண்டவரே? ஓகே. என்ன மாரி மினிஸ்ட்ரி நான் பண்ண போறேன்? என் காலிங் என்ன? ம். அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு ப்ராப்பரான பதில் கிடைக்கவே இல்ல. ஆனா, எனக்கு தெரியுது ஆண்டவர் என்ன ஏதோ பெரிய லெவல்ல எடுத்து பயன்படுத்த பயன்படுத்த போறாரு. போறாருன்னு. ஆனா, ஆவியானவர் எனக்கு காமிச்சு குடுத்த ஒரு பிக்சர் என்னன்னா, ஆஃப்டர் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் பைபிள் காலேஜ் நான் என் சபையில இருக்க போறேன். என் சபையில நெறைய அனுபவங்கள நான் பெறப்போறேன். அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன வெளியில கொண்டு போப்போறாரு சபைய விட்டு. ஓகே. இந்த பிக்சர் மட்டும் இருக்கு. அப்ப நான் கரெக்ட்டா பைபிள் காலேஜ் முடிக்க போற லாஸ்ட் நாளைக்கு முன்னாடி நாள். நான் ஒரு ஜெபம் பண்றேன் ஆண்டவர்கிட்ட. உட்காந்தே தான் ஜெபம் பண்றேன். ம். அந்த ஜெபத்த நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்க மாட்டேன். ஆண்டவரே! நான் இப்ப போறேன். எனக்கு என்ன மாரி ஊழியம்லாம் நீங்க சொல்லவே இல்ல. தெரியாது. எனக்கு இதுவரைக்கும் கன்ஃப்யூஷனா தான் இருக்குது. ஆனா, ஒண்ணு மட்டும் நீங்க கிளியர் பிக்சர் குடுத்துட்டீங்க. பைபிள் காலேஜ் முடிச்சோனே நான் என் சர்ச்சில தான் இருக்க போறேன். ஓகே. ஆனா, என் காலேஜ்ல எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னா, ரைட் ஆஃப்டர் நீ இந்த பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு போன உடனமே, நீ பெரிய ஆள் ஆவ போறன்றாங்க. ம். ம். இந்த உசு பேத்துவாங்கன்னு சொல்லுவாங்க ம். தெரியுமா? ம். ம். அந்த மாரி பயங்கரமா சொல்றாங்க ஆனா. ஆனா, எனக்குள்ள தெரியுது, போன உடனே ஆண்டவர் எதுவுமே பண்ண போறதில்ல. என்னைய ஒரு கண்டிப்பா. ட்ரெய்னிங் பீரியட்ல கொண்டு பழக்கிக்க போறாரு. போறாரு. அது மட்டும் எனக்கு பிக்சர் லைட்டா தெரியுது எனக்கு. ம். அப்ப நான் ஆண்டவருடைய சமூகத்துல தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் போறேன். ஒருவேளை என் கால் சறுக்கும்னா, ம். உங்க கரத்துனால மட்டும் என்ன புடிச்சுக்கங்க தாங்கிக்கணும். ஆண்டவரே. ஒருவேளை என் கால் சறுக்கும்னா, கரத்துனால புடிச்சு என்ன தூக்கி மட்டும் தாங்கிடுவேன். விட்டுருங்க. ரைட் ஆஃப்டர் நான் பைபிள் காலேஜ் முடிச்சு வந்த உடனமே, ஆண்டவர் எனக்கு குடுத்த பிக்சர் பிரகாரமே, எனக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்தது. ஒரு கொச்சின்ல பெரிய சபையில தமிழ் பாஸ்டரா இருக்கிறதுக்கு ஃபோன் வருது. ம். ஆனாலும் ஆண்டவர் என்ன அனுமதிக்கல. என் பாஸ்டர் மூலமா அப்படியே தடுத்து நிறுத்துறாரு. ஆ அப்படியே என் சபையில ஒரு 7 1/2 வருஷ காலம் ஓகே. அப்படியே இருக்கிறேன். அதுவரைக்கும் எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, "உன் காலிங் என்ன?" ஆ. என்கிட்ட ஒழுங்கான பதிலே இல்ல. இல்ல. யாரு கேட்டாலும், உள்ளுக்குள்ள ஒரு பிக்சர் இருக்கு எனக்கு. ஆமா. ஆனா, அத அது சொல்லல. எப்படி கன்வே பண்றதுன்னே எனக்கு தெரியல. தெரியல. அந்த விஷன் ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு. ம். அந்த விஷன் ஏதோ ஒண்ணு நான் பயங்கரமா டிராவல் பண்றேன். பயங்கரமா ஆண்டவர் என்ன எடுத்து பயன்படுத்துறாரு. தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இந்த பிக்சர் மட்டும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ம். எனக்குள்ள ஆண்டவர் தரிசனங்களின் வாயிலா ஆண்டவர் காமிச்சு குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா, அது எப்படி கன்வே பண்றதுன்னு எனக்கு தெரியல. தெரியல. அதனாலவே நான் நெறைய பேர்கிட்ட பேசவே மாட்டேன். சரி. ஊழியக்காரங்கள பார்த்தாலே ஓரம் ஒதுங்கி ஒதுங்கிடுங்க. ஓடிருவேன். ஓகே. என்ன உன் காலிங்கன்னு கேட்ற ம். போறாங்க. அப்படின்னு நெறைய நாளு நான் நெறைய ஊழியக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு, தப்பிச்சு ஓடியிருக்கிறேன். இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற வேளையில நெறைய பாஸ்டர்ஸ் என்ன பார்ப்பாங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய சபைய உன் கையில குடுப்பாரு. ஓகே. தீர்க்க தரிசனமா சொல்லுவாங்க. நெறைய பாஸ்டர்ஸ் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எனக்குள்ள அந்த ஒரு வெளிப்பாடே இல்ல. ம். சபைய குறிச்சு வெளிப்பாடு. வெளிப்பாடே இல்ல. அப்போ உனக்கு ஒரு சபைய குடுப்பாரு. குடுப்பாருன்னு சொல்றாங்களே தவிர, அந்த ஒரு ஒரு ப்ராசஸ்க்குள்ள நான் போகவே இல்ல. நான் ஆண்டவர் எனக்கு சொன்னா நடக்கட்டும். ஆமா. அப்படின்ற இதுவுக்கு போயிட்டே இருக்கும்போது தான், ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே சபைய விட்டு நான் ஒரு 7, 7 1/2 வருஷம் அப்புறமா நான் வெளியில வரேன். வெளியில வந்து தனியா இருக்கிறேன் நான் என் வீட்ல. என் வீட்ல நான் தனியா இருக்கும்போது, நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே! என்னதான் என் வாழ்க்கையில? என் பைபிள் காலேஜ்ல யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்களே ஆண்டவரே! ம். இந்த மாரி நீ ஆயிருவ, அப்படி ஆயிருவ. என் நிலைமை என்ன ஆண்டவரே? இப்படி இப்படி ஆயிப்போச்சு. இருக்கு. ஒரு சபையில இருக்கிறேன். சபையிலிருந்து வெளியில வர நிலைமைக்கு நான் வந்துட்டேன் ஆண்டவரே! இதுக்கப்புறமா என் என்ன ஓட்டம் செய்ய என்ன? போறீங்க?
அப்படின்னு நான் முடங்கி கிடக்கிற நேரத்தில தான், ஆவியானவர் திருப்பியும் என் கூட இடைப்பட ஆரம்பிக்கிறாரு. "நீ உன் ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சிருச்சுப்பா." ம். ஒரு அந்த என் சபைய விட்டு நான் வெளியில வந்த பிறகு ஒரு சகோதரர் என்ன ஒரு சபைக்கு கூட்டு போறாரு. 3 வாரம் தொடர்ந்து அதே சபைக்கு போறேன். 3 வாரமும் அந்த சபையில ஒரே வசனத்திலருந்து தான் பேசுறாங்க. ஓகே. ஒரே வசனத்திலருந்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. "உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள்." ஏதுவானவைகள். அப்படின்ற அந்த வார்த்தையிலருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த சபையிலருந்து ஒருத்தவங்க தீர்க்க தரிசனமா பேசுறாங்க. அந்த ஆராதனை முடியுது. ஒருத்தவங்க தீர்க்க தரிசனமா பேசுறாங்க. "சகோதரனே உன் ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நீ ஓட வேண்டிய நேரம். ஓகே. இதுவரைக்கும் நீ உன் இஷ்டத்துக்கு ஓடிட்ட. ஆனா இதுக்கப்புறமா நீ ஆண்டவருக்காக ஓடுற வருஷத்துக்கு. நேரம்னு" சொல்லி, அவன் அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை டைரக்ட்டா என் தலைமையிலேயே வந்து விழுறது போல இருந்துச்சு. அன்னைக்கு நான் அழுது ஆண்டவர் சமூகத்தில ஒப்பு குடுத்தேன். எனக்கான ஓட்டத்தில என்ன ஓட வைங்கப்பா. அப்ப ஆண்டவர் எனக்கு தெளிவா ஒரு காரியத்த புரிய வச்சாரு. உனக்காக நெறைய பேரு நீ சபை ஊழியம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? நீ சபைகள நிறுவுற ஊழியத்த பண்ணுவ. ம். ஒரு கட்டம் வரும்போது நான் உனக்கு அந்த ஊழியத்தையும் கொடுப்பேன். ஓகே. ஆனா, இப்போ சபைகள ஆசீர்வதிக்கிறதுக்கான, சபைகள உயிர்ப்பிக்கிறதற்கு ஏதுவான, சபைகள எடிஃபை பண்றதுக்கான ஒரு பெரிய அபிஷேகத்த நான் உன் மேல வச்சிருக்கிறேன். அதனால அந்த டைம்ல வந்து நான் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னா, இப்ப இந்த கேமரா எல்லாமே இருக்கு இல்லையா? இதுதான் என் பொழப்புன்ற மாரி ஓடிக்கிட்டு இருந்தேன் நான். ம். அப்போ ஆண்டவர் வந்து இத விட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரல. இதெல்லாம் பேசுறாரு ஆண்டவர். ஓகே. உன்ன நான் பாடல்கள உனக்கு குடுத்துருக்கிறேன். அத நீ பண்ண ஆரம்பி அப்படின்றது போலலாம் உணர்த்துறாரு. ஆனா, ஃபினான்ஷியலி ஐ வாஸ் டூ டவுன். ஓகே. ஒரு ஒரு மாசத்துக்கு என் கையில ஒரு ரூ. 2000 கிடைக்கும்னாலே அது பெரிய விஷயம் எனக்கு. ம். அப்ப அந்த லெவல்ல இருக்கும்போது ஆண்டவர் பாட்டு பண்ணு அப்படி இப்படிலாம் சொல்லும்போது நான் சொல்றேன், "காசு குடுங்க நான் பண்றேன்." ம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "நீ பண்ணு நான் உனக்கு காசு குடுக்குறேன்." ஓகே. இப்ப இந்த போராட்டமே எனக்கு 1 வருஷத்துக்கு மேல ஓடிக்கிட்டே இருக்குது ஆண்டவர் கூட. விசுவாச ரீதியா என்ன நான் வந்து மெருகேற்றிக்கவே இல்ல. காரணம் நான் கேமரா அப்படி இப்படின்னு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா ஒரு கட்டத்தில ஆண்டவர் என்ன புடி புடின்னு புடிச்சாரு. நிக்க வச்சு. என்ன சுத்தி இருக்கிற எல்லாரோட கனெக்ஷனும் கட் பண்ணி விட்டாரு ஆண்டவர். தனிமைப்படுத்துறாரு. தனிமைப்படுத்தினார் என்ன. தனிமைப்படுத்தினப்போ எனக்கு சோர்ஸே கிடையாது. வர ரூ. 2000க்கான சோர்ஸ கூட ஆண்டவர் கட் பண்ணாரு. ஓகே. அப்ப கட் பண்ணும்போது தான் ஆண்டவர் சமூகத்தில அப்படியே காத்திருக்கும்போது, ஆண்டவர் புதிய வாசல்கள திறக்க எல்லாமே திறந்து, அந்த பாட்டு பண்ணக்கூடிய சூழல்களுக்கெல்லாம் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா தான் அப்படியே ஆண்டவர் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணாருன்னா, "இதையும் விட்டுருப்பா. நீ முழுமையா விசுவாசத்தில எனக்காய் ஓடு." அப்படின்றப்ப தான் இந்த பாடல் ஊழியங்களுக்குள்ள அப்படியே ஆண்டவர் கொண்டு வந்து, என்னுடைய அழைப்ப நான் உறுதிப்படுத்திக்கிட்டு, இப்ப என்னுடைய அழைப்பு என்னன்னா, சபைகள எடிஃபை பண்ற ஒரு அழைப்ப என் மேல வச்சிருக்கிறாரு. இப்ப நாளடைவுல ஆண்டவர் நான் வெளி தேசத்துக்கு போணுன்ற ஒரு தரிசனம் ஆண்டவர் குடுத்திருக்கிறார். ஓகே. அந்த தேசத்துக்கு போயிட்டு ஆண்டவர் ஒரு வேள ஒரு சபை ஊழியத்த எனக்கு குடுத்தாலும், நான் ஃப்ரீக்வென்ட்டா டிராவல் பண்ணி, ஒரே இடத்துல உட்காந்துராம ஓகே. ஏன்னா நான் போற இடங்கள் எல்லாம் என்னால பார்க்க முடியுது. போற இடத்துலலாம் ஊழியக்காரங்க கம்ப்ளைண்ட்டாவும் சொல்றாங்க. ஊழியக்காரங்க ஆசீர்வாதமாவும் சொல்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட்டா சொல்றாங்கன்னா, "உங்கள வேற ரொம்ப வேண்டியப்பட்டவர், தெரிஞ்சவருன்னு சொல்ட்டோம்ப்பா. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சபையில நடக்கிற பிரச்சனையெல்லாம் உங்க மூலமா பேசிர்றாரு. ம். இப்ப நாங்க தான் சொல்லிக் குடுத்து கூட்டு வந்தா மாரி ஆயிப்போச்சுன்ற" ஆயிடுச்சு. அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் சபைக்கு அடுத்த காரியங்களில எந்த சபைக்கு கொண்டு போறாரோ, அந்த சபையில இருக்கிற காரியங்கள பேசி, அந்த சபை பலப்படுகிறதுக்கு ஏதுவாக ஆண்டவர் ஆண்டவர் நடத்துறாரு. பயன்படுத்திட்டு இருக்காரு. ஸோ என்னோட அழைப்ப நான் உறுதிப்படுத்தி, அதுல ஓட ஆரம்பிக்கிறதுக்கே எனக்கு பல வருடங்கள் வருஷங்களாச்சு. தேவைப்பட்டுச்சு. ஏன்னா, ஒருவேள நான் ஆண்டவர் எனக்கு முன்கூட்டியே அத விளங்க செய்திருப்பாருன்னா, என்ன நான் ஸ்பிரிச்சுவலா பலப்படுத்திக்காம அந்த ஓட்டத்துல ஓட ஆரம்பிச்சிருப்பேன். நிக்க முடியாது. ஏன்னா, நானு ஒருவேள நான் சபைகள எடிஃபை பண்றதுக்காக போம்போது, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ எடிஃபை மைசெல்ஃப் என்ன நான் சீர்படுத்திக்காம, சபை சீர்பொருந்தணும்னு சொல்லிட்டு நான் பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கிடையாது. அப்ப என்ன சீர்படுத்திக் கொள்வதற்கு, என்னை சரிப்படுத்திக் கொள்வதற்கு, ஆண்டவர் அத்தன வருட காலங்கள் என்ன உடைச்சாரு, உருமாற்றினாரு, உருவாக்குறாரு. பலப்படுத்தினாரு. நெறைய அனுபவங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா காரியத்திலும் என்ன நடத்தி, அவருக்கு ஊறியவனாக என்னை மாற்றுகிறதற்கு அத்தன வருட காலங்கள் காலம். ஆண்டவர் என்ன உருவாக்குனாரு. இப்ப நான் அது போற இடத்துல, நான் பேசுகிற காரியத்தில நான் சரி உள்ளவனாக காணப்படுகிறதற்கு அது ஏதுவாக ஏதுவா இருந்தது. காணப்படுது. சூப்பர் பாஸ். ஃபர்ஸ்ட் உங்களுடைய முதல் பாடல், "உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை இயேசுவா." நான் இந்த பாடல் பிறந்த கதையும், யா அது அனுபவத்தையும் எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. நான் அதான் சொன்னேன் இல்லையா? ம். ஆண்டவரு நீங்க காசு குடுத்தா நான் பண்றேன். இப்ப நான் வந்து ஐ வாஸ் அன் எடிட்டர், கேமராமேன். இன்னைக்கு நீங்க பார்க்குற நெறைய பாடல்களுக்கு நான் கேமரா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே. எடிட் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நெறைய பேருக்கு பாட்டு எழுதுறதுல ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். சரி. இப்ப இந்த காரியங்கள்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ,
நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வி ஹேட் அ பெர்சனல் டிஸ்கஷன் இல்லையா? அப்போ ஆமா. பாஸ்டர் பால் தங்கியாக்கு நான் ஒரு 3 பாட்டு லிரிக்கல் வீடியோ பண்ணி நான் மியூசிக் மைன்ஸ் ஆஃபீஸ்ல போய் குடுக்கறதுக்காக போறேன் நான். அப்படி போகும்போது அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. மியூசிக் மைன்ஸ் ஆஃபீஸ்ல இருக்கிற அருமையான ராபின் அண்ணன். ஓகே. அவங்க தான் வந்து ரிஜாய்ஸ் காஸ்பல் கம்யூனிகேஷன் அதுக்கு உண்டான பொறுப்பாளர். ஓகே. ஸோ அவரு என்கிட்ட கேட்குறாரு. அத நான் சப்மிட் பண்ணும்போது. "வெஸ்லி நீங்க நல்லா பாட்டு பாடுறீங்க, எடிட் பண்றீங்க. நெறைய பேருக்கு பாட்டு எழுதுறதுல, வீடியோ பண்றதுல ஹெல்ப் பண்ணி குடுக்குறீங்க. ஏன்பா நீங்க பண்ண மாட்றீங்க?" ம். அப்ப சொன்னேன், "இல்லண்ணா என்கிட்ட காசு இல்ல. நெறைய பேருக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி குடுக்குற அளவுக்கு என்கிட்ட தாளந்து இருக்குது. ஆனா என்னுடைய காரியங்கள பண்றதுக்கு எனக்கு பணம் இல்லண்ணே. எஸ். அது இருக்கும்போது நான் பண்றேண்ணே. ஏன்னா எனக்குள்ள பெரிய விஷன் இருக்கு. ம். அத நான் வந்து என் கையில இவ்வளோ தான் பணம் இருக்கு. அதனால நான் காம்ப்ரமைஸ்டா பண்ணணும் ஓகே. ஃப்ரீ. அப்படின்ற நெனப்புக்கு நான் போகவே விரும்பலண்ணே. வென் காட் பிளெஸஸ் மீ டெஃபினெட்லி ஐ வில் டூ அப்படின்ற மாரி அவர்கிட்ட சொல்லும்போது, இல்லம்மா நீங்க கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. ம். ஒரு காரியத்த கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா அவர் என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு 6 மாசம் வரைக்கும் ஆண்டவர் தொடர்ந்து நீ பாட்டு பண்ணு, பண்ணு, பண்ணுன்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா என்கிட்ட சோர்ஸ் இல்ல. ஓகே. என்கிட்ட சோர்ஸ் இல்லாததுனால நான் வந்து எப்படி பண்ண முடியும்? கையில 5 பைசா இல்லாம, யோசிச்சு. ம். இப்ப நான் வந்து பிரதர் நீங்க மியூசிக் பண்ணுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்போது உங்ககிட்ட நான் குடுக்குறேன். ம். அப்படின்னு நான் யார்கிட்டயும் போய் சொல்ல சரி. முடியாது இல்லையா? ஆனா அதுல விசுவாசத்துல எனக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம இருந்தது. பட் தட் வாஸ் த மொமெண்ட். இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த 3 வீடியோ எடிட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு பேமெண்ட். சரி. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "இஃப் யூ டோன்ட் மைண்ட் வெஸ்லி, இந்த பேமெண்ட்ட நான் பாட்டு பண்றதுக்கு குடுக்குறேன்." ம். பிரதர் ஆல்வின் இருக்கிறார் இல்லையா? இப்ப ஃபாதருக்குலாம் மியூசிக் பண்றாரு இல்லையா? ஆமா. அவர்கிட்ட நான் குடுக்குறேன் வெஸ்லி. அப்ப நீங்க வந்து பண்ணுங்க. உங்களுக்கு அது இதுவா இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது தான், நான் "உம்மை விட்டா யாருமில்ல" பாட்டு இது பண்ணணும்னு இது பண்றேன். ஆனா அந்த பாட்ட பண்ணணும்னு நான் இது பண்ணல. என் டைரிய நான் போய் புரட்டுறேன். என் டைரிய புரட்டி எது பெஸ்ட்டா இருக்கும்? ம். ஃபர்ஸ்ட்டு சாங் ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண பண்ண போறோம். போறோம். ஓகே. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன பாட்டு பண்ணணும்? ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 சாங் இதுதான் பெஸ்ட் அவுட் ஆஃப் மை கம்போசிஷன் சொல்லிட்டு ஒரு 10 சாங் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே. ஆண்டவர் சொல்றாரு, "அந்த டைரிய இப்ப மூடு." 10 சாங்னா நெறைய சாங் இருக்கு. அதெல்லாம் ரிலீஸ் எழுதி ஆகல. வச்சிருக்கீங்க. எழுதி இதுவரைக்கும் ரிலீஸ் வச்சிருக்கீங்க. ஆகல. ஓகே. அதெல்லாம் அப்படியே அந்த 10 சாங் அப்படியே தான் இருக்கு. ஸோ, அப்ப அந்த டைம்ல வந்து, "நீ அந்த டைரிய மூடுப்பா, என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து பேசு" அப்படின்றாரு ம். ஆவியானவர். அப்ப நான் வந்து என் சபைய விட்டு வெளில வெளியில வந்துட்டான். போயிட்டேன் நான். ஓகே. அப்போ எனக்கு அடைக்கலம் பட்டணமா இருந்தது வந்து என்எல்ஏஜி சபை, சைதாப்பேட்டை பாஸ்டர் டி. மோகன் சபை. சூப்பர். ஸோ, அங்க தான் நான் போவேன் நான். ஸோ, நான் பூந்தமல்லியில இருக்கிறேன் வீடு. பூந்தமல்லியிலிருந்து நானு பைக்ல போயிருவேன். போயிறேன். அப்ப அங்க போயிட்டுருக்கிறப்போ, என்னோட ஷெட்யூல் எப்படி இருக்கும்னா, 5 சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். ம். காலையில 9 மணிக்கு போவேன், ஒரு சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். திருப்பியும் மேல இங்கிலீஷ் சர்வீஸ் போவேன். திருப்பி தமிழ் சர்வீஸ்க்கு வருவேன். ஓகே. திருப்பியும் மதியானம் செயின்ட் தாமஸ் மோட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு, திருப்பி ஈவினிங் ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ் வருவேன். திருப்பியும் ஒரு தமிழ் சர்வீஸ் முடிச்சுட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு வீட்டுக்கு போவேன். ஓ! இப்படிதான் என்னோட ரொட்டீன் ஒவ்வொரு சண்டேவும் போயிட்டே இருக்கு. அப்போ வந்து ஆண்டவருடைய சமூகத்தில ஃபாஸ்டிங்ல இருந்து ஜெபம் பண்றேன். அப்போ நானு என்எல்இஜி சபையில பின்னாடி ப்ரேயர் ரூம்ஸ் இருக்கும். ம். அதில ஒரு ரூம்ல உட்காந்து நானு பேசுறேன் ஆண்டவர்கிட்ட. என்ன பாட்டு தான்ப்பா நான் பண்றது? எனக்கு எது திறந்தாலும் எனக்கு எதுவுமே லீடிங்கே இல்லையே! நான் என்ன பண்ணணும்? அப்ப ஆண்டவர் வந்து வசனத்திலேருந்து என்கிட்ட அவர் நடத்தி வந்த விதங்களெல்லாம் எனக்கு பேசுறாரு. ஞாபகப்படுத்துறேன். ஆவியானவர் எனக்கு எப்படி பேசுறாருன்னா, "உன்ன சின்ன வயசுலேருந்து நான் எப்படி நடத்தி வந்தேன், அந்த வழிகள கொஞ்சம் நெனச்சு பாரு. நடுவுல நீ நெறைய பெரிய ஆளுங்களுக்கு இடம் குடுத்துட்ட உன் வாழ்க்கையில. ம். நீ கொஞ்சம் இந்த மீடியா, கேமரா, எடிட்டிங்லாம் போம்போது பெரிய பெரிய ஊழியக்காரங்க உன் கூட டிராவல் பண்றாங்கன்னு சொல்லி நீ அவங்க பின்னாடி ஓடிட்ட. ஓகே. உன்ன சிறு வயதிலேருந்து நீ அன்னைக்கு கெரோசின் பாட்டில் எடுத்து ம். ஊத்தும்போது உன்கிட்ட பேசின அதே சத்தம் தான் நான். இன்னைக்கு. நீ என்ன கொஞ்சம் திரும்பி பாருன்னு" சொன்ன உடனே நான் உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல. அந்த என் பைபிள் பேஜஸ்ல இன்னும் கூட அந்த கண்ணீரான அந்த மார்க்ஸ் இருக்கும். அப்ப அப்பதான் ஆண்டவர் சமூகத்துல, "ஆண்டவரே எனக்கு உம்மை விட்டா வேற யாரும் இல்ல யாரும் இல்ல. ஆண்டவரே. உம்மை விடவும் எனக்கு வேற யாரும் இல்ல. நீங்க மட்டும் தான். எனக்கு நீங்க மட்டும் போதும்." ஏன்னா, த வே தட் ஐ கேம் இன் மை லைஃப் இஸ் என் அப்பா, அம்மா என்ன நம்புனதே கிடையாது. நான் ஊழியத்துக்கு ஒப்பு குடுத்துட்டாங்க. ஆனா ஊழியத்துக்கு ஒப்பு குடுத்து நான் ஊழியம் பண்ணணும் ஓடம்போது, "நீ ஒரு ஆம்பள பையனா இருந்துன்னு ஒரு சம்பாரிச்சு கூட வீட்டுக்கு குடுக்காம ம். நீ இருக்கிறியே." வீட்ல வந்து சில டைம் சாப்பாடு வைக்கும்போது சோறு இறங்காது. ஓ! ஏன்னா வந்து, "தண்ட சோறு சாப்பிடுறியாடா வீட்ல உட்காந்து." அப்பா சொல்லிட்டே குடுப்பாங்க. ஆம். சொல்ல மாட்டாங்க. ம். ஆனா நம்மளுக்கு தெரியும். அது வந்து அதனுடைய சூழல் நம்மளுக்கு தெரியும். எக்ஸ். இப்படி வந்து நீ வந்து அப்பா கடன்ல இருக்கிறாரு, அக்கா அங்க இருக்கிறாங்க, கல்யாணம் ஆவாத சூழல் இருக்குது. நீ வந்து இப்படி நீங்க ஒரு உட்காந்து பையன் தான். ஆமா. நீ ஒரே பையனா இருந்து நீ இப்படி வீட்ல உட்காந்து நீ சாப்பிடுறியே! ம். அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கும். எங்க அப்பா சில டைம் என்கிட்ட முகம் குடுத்து பேச மாட்டாங்க. எங்க அம்மா பேச மாட்டாங்க. சில டைம் எங்க அக்காங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அன்னைக்கு சம்பாரிச்சாங்க. ஓ! அவங்க சம்பாத்தியத்துல தான் நான் நீங்க சாப்பிடுற சாப்பிடுறீங்க. சூழல் இருந்தது. நான் நெறைய அழுதுருக்கிறேன். தனிமையில உட்காந்து நெறைய அழுதுருக்கிறேன். ஏன் ஆண்டவர் உமக்காக தானே நான் ஊழியத்துக்கு ஒப்பு குடுத்தேன். ஆனா ஏன் எனக்கு இந்த அசிங்கம்?
அப்படி நான் ஓடிக்கிட்டே இருந்த டைம்ன்றதுனால, அந்த வழிகளெல்லாம் ஆண்டவர் எனக்கு காமிச்சு குடுக்குறாரு. அப்போ வந்து எனக்கு நீங்க மட்டும் போதும்பா. போதும். எனக்கு சபையில கூட சில டைம்ல வந்து நான் செய்த சில தவறுகள், வழிநடத்தி வந்த வழிகள், இது எல்லாமே வந்து ஊழியக்காரருக்கும் எனக்கும் கசப்பு. சபையில இருக்கிற நெறைய பேருக்கும் எனக்கும் கசப்பு. ஆனா அவைகள் எல்லாவற்றிலிருந்து வெளியில வருகிறது எனக்கு ஆலோசனை குடுத்தது ஆவியானவர் மட்டும் தான். ஓகே. அப்ப அந்த டைம்ல எனக்கு எனி டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆவியானவர் ஆவியானவர். மட்டும் தான். அப்போ வந்து இதுவரைக்கும் நான் தான் உன்ன காப்பாத்தி விட்டுருக்கிறேன். எந்த மனுஷனும் காப்பாத்தல. எல்லா மனுஷங்களும் உன்ன கைவிட்டாங்க. அதான் என் வாழ்க்கையில கடந்து வந்த ஒரு சூழல் எப்படின்னா, "ச்சீ! இவனா?" அப்படின்ற மாதிரி. அப்படின்ற ஒரு சூழலெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க யாரும் என்கிட்ட பேசுறதுக்கு கூட விரும்பாத ஒரு சூழல். அப்போ அந்த டைம்லலாம் என்ன காப்பாத்துனது ஆவியானவர் ஆண்டவர் மட்டும் மட்டும். தான். என்கிட்ட பேசினது ஆவியானவர் மட்டும் தான். அப்ப அப்படின்னு இருக்கிறப்போ, அது எல்லாமே அவர் நினைப்பூட்டும்போது, இந்த வார்த்தை எனக்குள்ள வருது. "எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. நீங்க மட்டும் எனக்கு போதும்." அப்போ இந்த வார்த்தை அப்படியே என்ன உடைக்குது. அத நான் சொல்ல சொல்ல நான் உடைஞ்சு அழுவுறேன் ஸோ நான் அந்த நீங்க உடைஞ்சு எழுதின அந்த பாடல் தான் அது. எனக்கு அந்த மொமெண்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த லைன் ஏதோ எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒண்ணு பண்ண தொடப்போது. போகுது. அப்போ வந்து அந்த பாட்ட தட் வாஸ் த மொமெண்ட். அதுக்கப்புறமா நான் அதில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே சேர்க்கல. அப்போ அன்னைக்கு ஆண்டவர் அந்த லைன்ஸ குடுக்குறாரு. அந்த லைன அப்படியே ஆபிரகாமின் தேவன் நீர்தான் ஐயா! அப்படியே தியானிக்க வைக்கிறாரு என்ன. பைபிள திறந்து வச்சுட்டு ஆபிரகாமோட பகுதிகள தியானிக்கிறேன். அது எத்தன மணி நேரம் எனக்கு செஷன் தெர்ல. அப்படியே முட்டி போட்டு நான் அழுதுகிட்டே, ஜெபம் பண்ணிக்கிட்டே, அந்த பாட்ட அப்படியே ரெக்கார்ட் பண்றேன் நானு. ம். ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அவரு குடுக்குற வரிகள, என்னென்னலாம் தரிசனமா காட்டுறாரோ, எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் சாங். ஓகே. இதுதான் ஆண்டவர் குடுக்குற ஃபர்ஸ்ட் சாங். இத தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் அப்போ வந்து இந்த பாட்ட நான் அப்படியே ஃபுல்லா எழுதி, நான் வந்து பிரதர் ஆல்வினுக்கு நான் வந்து அனுப்புறேன். ஓகே. இப்ப அனுப்பும்போது எனக்கு அந்த பேமெண்ட் 7000 தான். 7000 தான் சாங்கோட பட்ஜெட். ம், ம். அந்த 7000க்குள்ள அவங்க என்ன மியூசிக் பண்றாங்களோ பண்ணுவாங்க. எப்படி மிக்ஸ் மாஸ்டர் பண்றாங்களோ பண்ணுவாங்க. வாங்க. அவ்வளோதான். அப்படியே நம்மளுக்கு வரும். அதுல நான் எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா ரூ. 7,000 பாட்டு தான் அது. ம். ஆனா, ஆண்டவர் அத நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். வித்தின் சம் டைம் ஆண்டவர் என் தேவைகள சந்திக்க ஆரம்பிச்சார். சூப்பர். அ சில சகோதரர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக எனக்கு கேமரா சப்போர்ட் கிடைச்சது. எனக்கு ரெக்கார்டிங் பண்றதுக்கு சப்போர்ட் கிடைச்சது. எல்லா விதமான சப்போர்ட்ட வச்சு நான் அந்த சாங்க பாடி, அத நான் வெளியிடுறதுக்கு இருக்கிற சூழல் கூட எப்படின்னா, அதுவரைக்கும் என் வாழ்க்கையில வந்து எந்த பிராண்டடான சட்டெல்லாம் நம்ம வாழ்க்கையில நெனச்சு ஓகே. பார்த்தது கூட கிடையாது. எனக்குள்ள ஒரு வைராக்கியம். முதல் தடவ நான் பாட்டு பண்றேன் ஆண்டவரே! எனக்கு நல்ல வெள்ள சட்டை வேணும். ம். எனக்கு நல்ல வெள்ள சட்டை வேணும். பிராண்டடான வெள்ள சட்டை வேணும். நான் உம்முடைய ஊழியக்காரன். நான் பாட்டு பாட போறேன். வெட்கப்படக்கூடாது. எனக்கு தெரியும் இதுக்கப்புறமா என் லைஃப் ஒரு ஒரு மாரியா மாறப்போது. போப்போது. நீங்க அழைச்ச அழைப்புல ஒரு மாரியா என்ன நீங்க உயர்த்த போறீங்க. நான் பழைய சட்டை போட்டு நான் போய் நிக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில ஷூட்டிங். அப்பன்னா இன்னைக்கு சாயந்திரம் ராத்திரி 11 மணி வரைக்கும் என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. ம். ஆனா 11 மணிக்கு நான் ராயப்பேட்டால ஒரு இடத்துல நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப கரெக்ட்டா 11:15க்கோ, 11 மணிக்கோ என் அக்கவுண்ட்ல பணம் விழுது. ஒரு ரூ. 3000 விழுது. அப்ப நான் இம்மீடியட்டா பைக் எடுத்துக்கிட்டு இந்த ம். மாலா? எக்ஸ்பிரஸ் இல்லையா? ஓகே. ம். எக்ஸ்பிரஸ் அவென்யூ. அங்க போறேன். உள்ள போயிட்டு க்ளோஸ் பண்ண போறாங்க. ஒரு லெவைஸ் அந்த கடை மட்டும் தான் திறந்திருக்கு. என் சட்டைக்கு ஒரு என் சைஸ்க்கு ஒரு சட்டை குடுங்க. ம். அப்படின்னு கேட்டு அவன் ஒரு ரூ. 2000 ரூ. 2500 அந்த ம். சட்டை. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில ஒரு பிராண்டடான சட்டைய நான் காசு குடுத்து போடுறீங்க. வாங்குறேன். நீங்க பாட்டுல பார்க்குறது அந்த சட்டையா தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த வாங்கிட்டு நான் ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்ல. அப்படியே நான் வந்து போறேன். எந்த லொக்கேஷன் ப்ரீ பிளான்ட் எதுவுமே கிடையாது. ஈசிஆர்ல போயிட்டு ஷூட் பண்ண போறோம் அவ்வளோதான். ம். ஆனா, அந்த இடத்துல போயிட்டு ஷூட் பண்ணிட்டு நாங்க எங்கெங்கலாம் அப்படியே சும்மா நடந்து போறோம். ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்குதா, "அப்பா கேமரா இங்க வைப்பா, நல்லா அவ்வளோதான். இருக்குதுப்பா, ம். எடுத்துறலாம்." இத்தனைக்கும் நான் வந்து எனக்கு ஆடியோ கூட கிடையாது. ம். ஆடியோ வந்து ஹெலிகேம் ஓட்டும்போது என்ன ஆடியோ உங்களுக்கு இதுவாகும்? ஆமா. அப்போ வந்து நானு சும்மாவே எனக்கு பாட்டு பாடுறோம் இல்லையா? அந்த டைமிங்லயே நான் பாடுறேன். ஸோ கடவுள் கிருபையில நம்பளே எடிட்டிங் தெரிஞ்சதுனால நானே எடிட் பண்ணேன். நானே சூப்பர். கலர் பண்ணேன். டாப் டூ பாட்டம் அதில வீடியோல எல்லாமே நானே தான் பண்ணேன். ஆனா, இன்னைக்கு நான் அதெல்லாம் நெனச்சு பார்க்குறேன். இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அந்த பாட்டு பிரயோஜனப்படும். வந்து அவ்வளோ ஆசீர்வாதமா மாறி இருக்குது. கண்டிப்பா. ஸோ அந்த ஜேர்னிய நான் என்னைக்குமே மறக்கவே சூப்பர். மாட்டேன் நான். ஸோ முதல் சாங் உங்களுக்கு ரொம்ப ஆமா. பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு. அது பிளெஸ்ஸிங்ன்னு சொல்றத விட, அது கொண்டு வந்த சாட்சிகள் ம். அவ்வளவு ஏராளம். அதுல இருக்க எல்லாமே உங்களுடைய சாட்சி. ஸோ இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் கேட்பாங்க, "பாஸ்டர் அது உங்க சேனல்ல இல்லையா? அது ரிஜாய்ஸ் காஸ்பல் கம்யூனிகேஷன் சேனல் இருக்கு."
ஆமா. அது அங்க தான் இருக்கு. உங்களுக்கு எந்த ரெவென்யூவும் கிடைக்கலையா? ம். இல்ல எனக்கு கிடைக்கல. பட் ஆனா அந்த பாட்டு தான் எனக்கு நான் யாருன்றத உலகத்துக்கே காமிச்சு ஓகே. குடுத்தது. ரீச் குடுத்தது. இந்த மாதிரி ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கிறான். நல்லா பாட்டு பாடுறான். ம். நல்லா ஆசீர்வாதமா இருக்குது. நான் சாட்சியா சொல்லுவேன். எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க அந்த பாட்ட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஓகே. ஃபோன் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குதுப்பா. உங்கள உற்சாகப்படுத்தலான்னு நான் கால் பண்ணேன். எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க நான் பேர் சொல்ல விரும்பல. அண்ட் மோர் ஓவர் எத்தனையோ ஊழியக்காரரோட பிள்ளைங்க எனக்கு கால் பண்ணாங்க. ம். விசேஷமா அந்த லாஸ்ட் ஸ்டான்ஸா. ஓகே. கோராகின் கோராகின் மனிதர் என்னை மனிதர். எதிர்த்து வந்தாலும். ஆக்சுவலா அந்த லைன் எழுதும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே இந்த லைன் வேணுமா? ம். அண்ட் மோர் ஓவர் ரிஜாஸ் காஸ்பல் கம்யூனிகேஷன்ல அந்த ஸ்டான்ஸா வேணான்னு சொல்ட்டாங்க. ஓகே. பெருசா இருக்குப்பா. 8 நிமிஷம் பாட்டு. 5 1/2 ம். நிமிஷத்துக்கு மேல இருந்தா யாரும் கேட்க பார்க்கவே மாட்டாங்க. மாட்டாங்க. நீங்க ஒரு பண்றீங்க தம்பி. ரொம்ப நாள் கழிச்சு பண்றீங்க. ம். உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் வேணும் நம்ம ஸ்டார் வேணும். சேனல்ல. அப்போ நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னேன். அண்ணா தயவு செஞ்சு எதுவுமே எடுத்துறாதீங்க. ம். பசி உள்ளவங்களுக்கு அந்த ஆகாரம் போதுமானதா இருக்கும். எனக்கு அவ்வளவுதான். பாட்டு ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஓகே. எனக்கு தெரியும். அந்த பாட்டு எழுதும்போது, அந்த பாட்டு எனக்கு எவ்வளோ மினிஸ்டர் பண்ணுச்சுன்னு எனக்கு ஓகே. தெரியும். அதனால கண்டிப்பா அது வேஸ்ட்டா ஸோ போவாதுண்ணே. நீங்க ஆண்டவர் பேசின தயவு செஞ்சு வார்த்தைகள். அத போட்டுருங்க. ம். அப்ப அந்த லாஸ்ட் லைன் வந்து ஆவியானவர்கிட்ட நானே போராடுறேன்ப்பா. இத நான் எழுதுனா பாதி ஊழியக்காரங்க என்கிட்ட சண்டைக்கே வருவாங்களேப்பா. இது வந்து சபைக்கு விரோதமான ஒரு லைன் மாரி மாறிடுதே. ம். கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், முறுமுறுத்தால் நேசித்த நேசிக்கும் சபை. சபையும் என்னை வெறுத்து விட்டாலும்னா, அப்ப நான் சபை என்ன வெறுக்கிற இடமா? ஓகே. அப்படின்னு நெறைய ஊழியக்காரங்க சண்டைக்கு வருவாங்களே. இல்லப்பா. சபைக்குள்ள வலியோடு இருக்கிற எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ம். சபையில வலியோடு கூட ஊழியம் பண்ற எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஏதோ ஒரு 10 பேர் கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக 100 பேர் வலிய நீ வேஸ்ட் வேஸ்ட் பண்ணிறாத. பண்ணி. அப்போ அந்த வார்த்தைய நான் போட்டேன். அதுக்கேத்தது போலவே எத்தனையோ மிஷனரிகள், எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ ஊழியக்காரரோட பிள்ளைங்க ஃபோன் பண்ணி, "அண்ணா இந்த வார்த்தை என்ன தொட்டுச்சு. உற்சாகப்படுத்துதுண்ணே." ஒரு மிஷனருடைய பையன் ஐ திங்க் ஃப்ரம் ராஜஸ்தான் நெனைக்கிறேன். ஓகே. ஆல்மோஸ்ட் 8 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ராத்திரி ஃபுல்லா. அவர் சொன்னது 8 மணி நேரமும் இந்த ஒரு பாட்ட மட்டும் தான் நான் கேட்டு அழுதுகிட்டே வந்துட்டுருந்தேன். ஏன்னா, என் வாழ்க்கையில அவ்வளோ போராட்டம் இருக்கு. என் வீட்ல என்ன யாரும் மதிக்கல. என் வீட்ல யாரும் என்ன அக்செப்ட் பண்ணல. ஐ நோ தட் ஒரு ஊழியக்கார மகனா நான் நெறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். ஆனா ம். ஆண்டவர் என்ன மன்னிச்சுட்டாரு. ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன மன்னிக்கல. ஏத்துக்கல. என்ன அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. ம். நான் நேசிச்ச சபை. நான் எவ்ரிபடி ஹேஸ் அ டவுன்ஃபால் இன் தேர் லைஃப். எஸ். ஆனா அந்த டவுன்ஃபாலே தான் என் முடிவு கிடையாது இல்லண்ணே. அங்கிருந்து எழும்பணும். என்னை எழுப்பி விட்டுட்டாரு ஆண்டவர். ஆனா, நான் எழும்பி நடந்தாலும், "நீ விழுந்தவன் தானே, விழுந்தவன் தானே" அத சொல்ற பேசிட்டே இருப்பாங்க. எத்தனையோ பேர் என்ன சுத்தியே இருக்கிறாங்கண்ணே. ஆனா, இந்த பாட்டு என்ன அவ்வளோ உற்சாகப்படுத்துறது. அதாவது, "நேசிக்கிற சபையும் வெறுத்து விட்டாலும், நேசிக்க நேசிக்க நீர் நீர் இருக்க எனக்கு கவலை இல்ல. என் கோலை துளிர்க்க பண்ணுகிறவர் நீர் இருக்கிறீர்." ம். நான் கொஞ்சம் எப்படின்னா, அந்த ஆண்டவர் குடுத்த உணர்வே அதுதான். ம். ஆரோனுடைய கோல் துளிர்க்குது. துளிர்த்தது. ஆனா, அந்த ஆரோனும் சில டைம்ல ஆண்டவருக்கு விரோதமா வேலை செஞ்சவன் தான். செஞ்சது. அந்த என்ன சொல்றது? அந்த சிலையெல்லாம் உருவாக்கி வச்சு, சொரூபங்கள உருவாக்கி, மோசேக்கு கோபத்த உண்டாக்குனவன் தான். ஆனா, இந்த ஆரோன் இன்னைக்கு ஆண்டவர் அவன விட்டுக் குடுக்கல பாருங்க. எஸ். அதுதான் ஆண்டவரோட அழைப்பு. இப்ப என்னையும் ஆண்டவர் அப்படிதான். அந்த பாடலோட டெஸ்டிமனி அப்படிதான். ம். ஐ டூ ஹேட் மெனி டவுன்ஃபால்ஸ் இன் மை லைஃப். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவர் மாத்தி, என்ன மன்னித்து பரிசுத்தம் பண்ணி, இன்றைக்கு என் தலையை உயர்த்துறார். உயர்த்தி என் வச்சிருக்காரு. கோலை துளிர்க்க பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு என் கோல துளிர்க்க பண்ணதுனால தான், எனக்கு முன்பாக இவன்லாம் ஊழியக்காரன் ஆயிட்டானா? ம். இவன்லாம் ஊழியம் பண்றானா? இவனா பாட்டு பாடுறானா? ம். அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி என் கோல துளிர்க்க பண்ணி உயர்த்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். எவ்வளோ சாட்சிகள் உண்டு இந்த பாட்டுக்கு பின்னாடி. சூப்பர் பாஸ். அந்த Yeah. பாட்டு உண்மையாக நேருக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். Praise God. ஃபர்ஸ்ட் நீங்க ஊழியத்துக்கு வந்த புதுசுல, Yeah. நீங்க ஊழியத்துல வந்த புதுசுல நீங்க சந்திச்ச உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன இருக்கு? ஊழியத்துடைய ஆரம்பத்துல. Yeah. ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியலா நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட். ஆ அதாவது அதாவது என்னோட சிறு வயதிலிருந்தே நான் ஊழியத்தில வளர்ந்ததுனால, இந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் எனக்கு முன்னாடி இருந்தது என்னன்னா, ஃபினான்ஷியல். ஆ என்னோட வீட்ல வந்து நான் வேலைக்கு போணும்னு எதிர்பார்த்தாங்க. ஓகே. ஸோ என்னுடைய சபையில எனக்கு ப்ராப்பரான ஒரு பிடிப்பு இல்ல. என் மேல இருக்கிற மிஸ்டேக்ஸும் உண்டு. அங்கேயும் சிலது எனக்கு செட் ஆகாத சில சூழல்கள் இருந்தது. அப்போ நான் வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் இந்த கேமரா ஒர்க் அதெல்லாம் ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அவரு கூட நான் போவேன். நான் ரொம்ப நேரம் நின்னு கேமரா ஒர்க் பண்ணிட்டு, ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்தா, நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு ரூ. 200 தான். ம். அந்த ரூ. 200 வச்சு தான் நான் 1 வாரம் ரன் பண்ணணும். ஷேர் ஆட்டோக்கு. ஓகே. எதனா எனக்கு புடிச்சத எதனா ஒண்ணு வாங்கி சாப்பிடணும்னா கூட அந்த ரூ. 200. இதில என்னன்னா, அந்த அந்த மனிதர்கள் கூடவே டிராவல் பண்றதுனால, அவங்க எங்க போய் சாப்பிடுறாங்களோ, அவங்க அங்க கூட போய் சாப்பிடுறது. அவங்க எங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்களோ, அங்க போய் சாப்பிடுறது. இப்படியே ஓடி தான் நான் பொழச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா,
ஒரு கம்ப்ளீட்டா நம்ம ஊழியத்துக்கு வந்த பிறகு, அ ஃபினான்ஷியலா ஆண்டவர் என்ன பிளெஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. என் சூ தேவை என்னமோ, அத சந்திக்க ஆரம்பிச்சாரு. ஆனா, எனக்கு இருந்த பெரிய சேலஞ்ச் என்னன்னா, மனுஷங்கள சமாளிக்கிறது ஓ! எனக்கு ஒரு பெரிய, பெரிய சேலஞ்சா இருந்தது. ஏன்னா, நான் வளர்ந்த விதம் வந்து, வசனத்துல ஒரு வைராக்கியத்துல என் ஆவிக்குரிய தகப்பன் என்ன வளர்த்தாரு. வசனத்துல உறுதியா இருக்கிறது. என்ன கூப்பிட்டு வச்சு ஒரு முறை சொன்னாரு. "ஏதோ ஆண்டவர் கிருபை உன் மேல இருக்கிறதுனால ஓடிக்கிட்டு இருக்கிற. ஆனா வசனத்துக்கு மட்டும் நீ உண்மையா இல்ல. நீ எல்லாம் கீழ விழுந்துருவ." அவ்வளதான். அந்த வார்த்தை இன்னும் என் மைண்டுக்குள்ள நிக்குது. அப்ப அந்த வசனத்துல நான் உறுதியா இருக்கணும். அந்த வசனத்துல காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கணும். அப்படின்றதுல எனக்கு ஒரு உறுதியா இருந்தீங்க. மிகப்பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. பிகாஸ் த வேர்ல்ட் வாஸ் கிவிங் மீ மெனி ஆப்பர்ச்சுனிட்டீஸ். பணம் குடுக்குற மனிதர்கள் என்ன சுத்தி இருந்தாங்க. பிரிவிலேஜஸ உண்டு பண்ணி குடுக்குற மனிதர்கள் சுத்தி இருந்தாங்க. ஆனா, இவைகள் எல்லாவற்றிலும் இந்த வசனத்துக்கு அடுத்த பரிசுத்தத்த நான் காத்துக்கொள்றதுல எனக்கு ஓ! பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன். நான் அந்த மாரிலாம் சொல்ல விரும்பல. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை மினிஸ்ட்ரி ஜர்னி. அதெல்லாம் சொல்லி நான் வந்து, ஐயோ! நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்னு அது எனக்கு கஷ்டமா தெரியல. தெரியும். ஏன்னா, நான் சின்ன வயசுலேருந்து நான் அத கடந்து பார்த்துட்டீங்க. வந்துகிட்டே இருந்ததுனால, ம். எனக்கு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டதோ, காசு இல்லாம நடந்து போனதோ, இது எனக்கு பெருசா மைண்ட்ல நிக்கல. ஆனா, எனக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது. உங்களுக்கு எல்லாமே குடுப்பாங்க. ம். ஆனா, வசனத்த விட்டு விலகி வர சூழல உங்களுக்கு ஏற்படுத்தி ஆ. குடுப்பாங்க. அந்த இடத்துல நோ ஓகே. அப்படின்னு சொல்றது எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. ஆனா, ஆண்டவர் கிருபையாக அந்தந்த சூழல்கள் என்ன நடத்தி, ஞானமா எங்கேருந்து யார்கிட்ட இருந்து எப்ப விலகி வரணுமோ, எங்கெங்க யார் கூட எப்ப டிராவல் பண்ணணுமோ, அந்த சூழல்கள் என்ன நடத்தி, எவ்வளோ காச குடுக்குற மனுஷங்க இருந்தாலும், அவங்க ஒரு மாரி நம்மள வசனத்த விட்டு விலக்கி நடத்துறாங்கன்ற மாரி தெரியறபோது, ம். நோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலருந்து கடந்து வர சூழல்கள கர்த்தர் கிருபை ஆண்டவர் செய்தார். எனக்கு கத்துக் குடுத்தாரு. அண்ட் ஆஸ் யூசுவல் ஒரு யங் மினிஸ்டரா திருமணம் ஆகாம ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி வைஸ் ம். இருக்கிற இந்த ஈர்ப்பு, ஓகே. நம்ம சும்மா இருந்தாலும் சில பிள்ளைங்க எதனா மெசேஜ் அனுப்புவாங்க. ஆமா. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் வாழ்க்கையில நெறைய உழுந்து எழுந்து கடந்து வந்திருக்கிறோம். ம். இந்த உலகம் நெறைய சூழல்கள அதாவது ஆவிக்குரிய ரூபமா வருவாங்க. வருவாங்க. அது கடைசில பார்த்தா நம்மள சொல்லவே கூடாது. பயங்கரமா ஊழியத்த விட்டே பிரிச்சு எடுக்கிற மாரி ம். ஒரு சூழல் இருக்கும். அது எல்லாத்துலயும் ஞானமா ஆண்டவர் எஸ்கேப் ஆக்கி, ஆ அதெல்லாம் பெரிய சேலஞ்சா இருந்தது. ஆனா அவைகளெல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு நேர்த்தியா ஊழியம் செஞ்சு திருமணமாகி ஆண்டவர் ஒரு பிள்ளைய குடுத்து ஆசீர்வதிச்சு, சூப்பர். சந்தோஷம். ஓடுற அளவுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. ஓகே பாஸ். ரொம்ப சந்தோஷம் பாஸ். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஊழிய ஆரம்பத்துல இருந்த அந்த கஷ்டங்கள சொன்னீங்க. இப்ப நீங்க ஊழியத்துக்கு வந்தபோது, உங்க உங்க உங்களோடு இருந்தவங்க அல்லது உங்கள பார்த்த அந்த ஊழியக்காரங்க எப்படி உங்கள ஏத்துக்கிட்டாங்க ஆரம்பத்துல? உடனே ஏத்துக்கிட்டாங்களா? அல்லது இல்ல இன்னைக்கு வரைக்கும் என்ன ஏத்துக்காத எத்தனையோ ஏத்துக்கல? ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சே ஆ நேத்து கூட ஒரு திருமணத்துக்கு நான் போனேன். அந்த திருமணத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிறு வயதிலிருந்து என்ன பார்க்குறவங்க தான். ஆனா, நான் ஆவியில நோட்டீஸ் பண்ண வரைக்கும், அங்க இருந்த பாதி பேருக்கு என்ன பார்த்தா சந்தோஷமே இல்ல. ஓகே. அவங்களோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, ம். "இவன்லாம் வளர்ந்துட்டானே! வளர்ந்துட்டாங்க. ஓகே. இவன்லாம் இப்போ இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டானே!" ம். அப்படின்ற ஒரு பார்வையில தான் பார்க்குறாங்க. பட் ஆனா, உற்சாகப்படுத்துகிற அநேக ஊழியர்கள் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. சரி. நம்மள பார்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் ஐ டோல்ட் பிஃபோர் நான் சின்ன வயசுலேருந்தே ம். பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் உங்கள. இப்போ உங்கள மாரி சில ஆட்கள் நம்மள பார்த்து உற்சாகப்படுத்துறது, சபைகள்ல கூப்பிட்டு பயன்படுத்துறது. இப்ப நான் இப்போ வரைக்கும் கூட ஒரு டெஸ்டிமனியா சொல்லுவேன். நம்ம ஊழியத்தில இருக்கிற ஒரு சகோதரர் இருக்கிறாரு. நான் உங்க சபைக்கு வந்தப்போ, ஓகே. அ சாதாரணமா தான் வந்தோம். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் என்ன எடுத்து பயன்படுத்தினது, அன்னைக்கு தான் ஊழியத்தின் ரீதியா அவர தொட்டிருக்குது. ஓகே. ஸோ உங்க சபைக்கு தான் வந்தோம் நாங்க. ம். உங்க சபையில எத்தன பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் கூட கூட்டிட்டு வந்தவருக்கு, அது அன்னைக்கு ஆண்டவர் என் மூலமா பேசின காரியம் அவர தொட்டிருக்குது. ஓகே. அவர் வந்து சொன்னது என்னன்னா, "அந்த சபையில அவ்ளோ தேவ பிரசன்னம் இருக்குதுப்பா. ம். நான் சாதாரணமா தான் வந்தேன். ஆனா ஆண்டவர் என்கிட்ட அவ்ளோ இடைப்பட்டாரு." கண்டிப்பா. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ இப்போ உங்கள மாரி ஆட்கள் நம்மள ரிசீவ் பண்றாங்க இல்லையா? அந்த மாரி ரிசீவ் பண்ணாத எத்தனையோ ஆட்கள், இப்போ நம்மள சுத்தி இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை குறித்து அறியாதவர்கள், ம். நம்ம ஊழியத்த மட்டும் பார்த்துட்டு, ஓகே. ஆண்டவர் இந்த பிள்ளைய எடுத்து பயன்படுத்துறாருன்னு சொல்லி நம்மள உற்சாகப்படுத்துற பெரும் எத்தனையோ பிரைஸ் மூத்த ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா, சிறு வயது முதற்கொண்டு என்னை தெரிஞ்சதுனால. பார்த்தவர்களுக்கு, சிலருக்கு மட்டும் தான் அக்செப்ட் பண்ண முடியுது. நிறைய. அது அவங்களுடைய பார்வை என்ன பார்வைன்னு எனக்கு தெரியல. ஆனா, அவங்கள நான் வந்து இன்னும் என்னோட ஆவிக்குரிய தகப்பனார்களாக, அ ஆஸ் யூ நோ இன்னைக்கு நான் திருநின்ற ஊர்ல தான் நானு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா. மாசம், மாசம் நான் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெரிய ஏக்கமே அதுதான். நான் அங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் ஒன்றிணையணும். ஓகே. ஒன்றிணைஞ்சு சப பாகுபாடு இல்லாம, வசனத்துக்கு அடுத்த வைராக்கியத்துக்குள்ள எல்லாரும் திரும்பணும்.
ஆ இப்படி நான் சொல்றதுனால, "ஏன் எங்களுக்குள்ளலாம் வசனத்தின் வைராக்கியம் இல்லையா?" ம். அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பலாம். அவங்களுக்கு தெரியும். ஓகே. அந்தந்த சபையில் உள்ளவர்களுக்கு தெரியும். நம்மள சுத்திலும் பிசாசு ஒரு லூக் வார்ம்னஸ வச்சிருக்கிறான். நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மைய வச்சிருக்கிறான். பிரிவினைகள வச்சிருக்கிறான். அதெல்லாம் கடந்து நம்ப தேவனுக்கு உகந்தவர்களாக ஒருமனப்பட்டு ஊழியம் செய்யும்பொழுது தான், அ நம்முடைய தேசத்தில ஒரு பெரிய மாற்றம். அறுவடைய காண முடியும். ஏன்னா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் திருநின்றவூர் அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்‌க்கு வருஷம் வருஷம் ஒரு கன்வென்ஷன் நடக்கும். ஆமா. அப்ப திருவள்ளூர்ல இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்கலாம் வரும்பொழுது, திருநின்றவூர்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ப குறிச்சு அவ்ளோ பெருமையா பேசுவாங்க. ம். ஸோ, இன்னைக்கு நான் அத ஒரு வாலிபனாக சிறு வயது முதற்கொண்டு அத நான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா, இன்னைக்கு நான் அத பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ, அப்ப அந்த பாரம் எனக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ, அப்போ வந்து இப்போ வளர்ந்திருக்கிற ஊழியத்தில கொஞ்சம் வளர்ந்திருக்கிற என்னை ஏற்றுக்கொள்ளாத தகப்பனார்கள் இருக்கும்பொழுது, அவங்க கிட்ட நான் போய் நிக்கிறதுக்கு என்னால முடியல. ம்ஹ்ம். நான் போய் நின்னாலும் கதவு அடைக்கப்படுது. இப்ப அந்த ஒரு சூழல் இருக்குது. ஐ சர்டன்லி பிலீவ் ஆண்டவர் அதெல்லாம் வரும் நாட்கள்ல மாற்றம். மாற்றுவார். அப்போ நீங்க மாதந்தோறும் நடத்துற ஊழியம் ஆண்டவருடைய தரிசனத்தினுடைய ஒரு பகுதி. ம். சீரியஸ்லி பிகாஸ் அது தரிசனம்ன்றதுனால தான் எனக்கு கடினங்கள் இருந்தாலும், காயங்கள் இருந்தாலும், சோர்வுகள் இருந்தாலும், நான் இன்னும் அந்த இடத்திலேயே நான் வந்து இருக்கிறேன். ஏன்னா, நான் அதே மீட்டிங்க நான் வெளியில எங்கனா போய் நடத்துவேன்னா, எனக்கு அவ்ளோ சப்போர்ட் இருக்கும். ஓகே. ஏன்னா, நான் அந்த மீட்டிங்க முதல் நடத்த ஆரம்பிச்சதே கீழ்ப்பாக்கல தான். சரி. லைட்டி ஹால்ல எனக்கு வந்து ஒரு சின்ன ஹால் ஒண்ணு இருக்கு. ஸோ, அங்க வந்து நாங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி நாங்க ஹெல்ப் பண்றோம். ஸ்பீக்கர்லேருந்து மைக் வரைக்கும் நாங்க எல்லாமே ஃப்ரீயாவே உங்களுக்கு குடுக்குறோம். ஓகே. அப்படின்னு சொன்ன மனிதர்கள் இன்னும் இருக்கிறாங்க. இப்ப நான் அங்க போய் நடத்தணும்னாலும் நான் நடத்தலாம். அங்க எனக்கு அவ்ளோ சோர்ஸ் இருக்கும்பொழுது, ஓகே. இங்க நான் வந்து உங்க எல்லாம் தரிசனம் இங்க தான். எக்ஸ்பென்சிவும் பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அத நான் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன். நான் அவர் சொன்னதுனால நான் விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன். விதைக்கிறீங்க. ஓகே. ஆவியானவர் எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொன்னாரு. கன்சிஸ்டன்ட்டா நீங்க அத நடத்திக்கிட்டே இருங்கப்பா. மழை வந்தாலும், என்ன வந்தாலும், எது தடை வந்தாலும், மனிதர்களே இந்த இடத்துல நடத்த வேணாம். நீ போன்னு உன்ன கழுத்த புடிச்சு தள்ளினாலும், ஓகே. நீ ரோட்ல கூட போய் நடத்து. ஆனா நடத்து. சூப்பர். ஏன்னா, அது ஒரு பெரிய மாற்றத்த வரும் நாட்கள்ல உண்டு பண்ணும். கண்டிப்பா. அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்த வைத்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம் தான். மனசு கஷ்டம் தான். நெறைய பேர் நம்மள ஏத்துக்கல அப்படின்றது. பட் ஆனா ஐ ஹேவ் டூ கோ த்ரூ திஸ். ஏன்னா ஓகே. எனக்கு தீர்க்க தரிசனம் நெறைய பரிசுத்தவான்கள் சொன்னது, "யூ வில் ஃபேஸ் ஸ்பிரிச்சுவல் ஜயன்ட்ஸ் இன் யுவர் மினிஸ்ட்ரி." ஓ! ஸோ அப்போ நெறைய தீர்க்க தரிசனமான அப்படி வார்த்தைகள் வந்திருக்கும் பட்சத்தில், லெட் மீ பி தட் பெர்சன் ஹூ கேரிஸ் தட் கிராஸ். நான் அந்த சிலுவைய சுமக்கிற சுமக்கிறேன். பாத்திரமா இருந்துட்டு போறேன். எந்த அளவுக்கு என்னால ஓட முடியும்னு தெரியாது. அவர் கிருப குடுக்குற வரைக்கும் ஓடுவேன். கண்டிப்பா. நான் ஒரு விதையா இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. இப்ப நான் ஒரு விதையா அத போட்டுட்டு என் காலம் எத்தன நாட்கள்னு தெரியாது. ஆனா நான் விதைய போட்டுட்டு போனேன்னா, என்ன மாதிரி இன்னொருத்தவங்கள ஆண்டவர் எழுப்பி, அவர் தரிசனத்த அவர் நிறைவேற்றி முடிப்பார். சூப்பர். தரிசனம் என்னைக்குமே மாறாது. மாறாது, கண்டிப்பா. ஒழியாது. மனுஷன் போயிரலாம். ஜான் வெஸ்லியால எந்த அளவுக்கு ஓட முடியுமோ, இப்ப அவ்வளோதான். நாளைக்கு திருநின்றவூர்லயோ, திருவள்ளூர் மாவட்டத்திலயோ ஒரு மாற்றம் வரும்னா, நானும் அதுல ஒரு பங்கா இருப்பீங்க. பங்கா இருப்பேன். நான் மட்டும் தான் பங்குன்னு சொல்ல மாட்டேன். ம். இது நான் தான் இப்போ ம். இதெல்லாம் பண்ணேன். நோ, நோ. நாட் அட் ஆல். என்னைப் போல ஆண்டவர் எத்தனையோ பேர எழுப்பியிருக்கலாம். அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பலப்படுத்தி ஓட சூப்பர், வைக்கிறாரு. சூப்பர். என்ன போல நெறைய பேர் ஆண்டவர் இன்னும் வரும் எனக்கு நாட்களில் எழுப்புவார். ஓகே. இப்ப திருநின்றவூர் நீங்க ஃபெலோஷிப்ல பாஸ்டர்ஸ்லாம் பார்த்துருக்கிறீங்க. ஓகே. கண்டிப்பா, அவங்களுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. நீங்க 2வது எழுதின அப்சுலோம் அப்படின்ற ஒரு பாடல். ஆமா, அந்த பாடல் அவ்வளவா வெளியில ஜனங்களுக்கு ரீச் ஆயிருக்குமான்னு ஆமா, தெரியல. ஆமா. ஆனா, அநேக ஊழியக்காரர்களுக்கு அந்த பாடல் கண்டிப்பா, கண்டிப்பா. பிரயோஜனமா இருக்கு. ஆக்சுவலா அது முக்கியமா எழுதுனதே ஊழியக்காரங்களுக்காக தான் எழுதுனதே. எனக்கு அது எழுதும்போதே தெரியும். கண்டிப்பா இது மற்ற சாங்க போல இது வந்து ரொம்ப பிரபலம் ஆகாதுன்னு சொல்லி. ஆனா, அது வந்து ஒரு விதமான ஒரு சாங். எப்படின்னா, ஆண்டவர் அது தரிசனமா குடுத்ததே எப்படின்னா, ஐ வாஸ் ஹேவிங் அ கான்வர்சேஷன். நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் இந்த அப்சலோம குறிச்சு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச பிறகு, நான் வந்து அப்சலோம குறிச்சு தியானிக்கிறேன். அந்த போர்ஷன் ஃபுல்லா படிக்கிறேன் நான். எப்படி தாவீது ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுனாரு. ம். அப்படின்றதெல்லாம் படிக்கும்போது ஆவியானவர் அப்படியே பாட்டா எனக்குள்ள லைன் பை லைன் வந்துகிட்டே இருக்கு. அத நான் சரி. படிக்க படிக்க. அப்படியே நான் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எழுதிர்றேன். எழுதிட்டு இம்மீடியட்டா இந்த சாங்க நான் ப்ரொசீட் பண்ணணும்னு பண்ணிட்டேன். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷத்துக்கு அந்த பாட்ட என்னால ரிலீஸ் பண்ணவே முடியல. ம். பயங்கரமான ஒரு தடையாவே தடையா இருக்கு. இருக்குது. அப்போ வந்து ஒரு சென்னையில இருக்கிற ஒரு மூத்த ஊழியக்காரர், அவர் இறந்துடுறாரு. நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் இறந்துடுறாரு. ஆனா அந்த இறந்த பிறகு அவரோட சபைக்குள்ள பயங்கரமான கலகங்கள் நடக்குது. பயங்கரமான ஒரு போராட்டம் நடக்குது. சபையே 2ஆ உடையறது போல ஒரு ம். பிரச்சனை நடக்குது.
அப்ப ஆவியானவர் என்கிட்ட பேசுறாரு. இந்த சாங்க நீ டைமுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா, அந்த ஊழியக்காரருக்கு எவ்வளோ பிரயோஜனமா இருந்திருக்கும். ஓகே. என் மனசு உடையுது ஆண்டவரே என்ன மன்னியுங்க. ஒரு ஊழியக்காரர் இந்த வார்த்தைய கேட்டிருந்தா அவருக்கு பிரயோஜனப்பட்டுருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறேன். அப்போ மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி இம்மீடியட்டா அந்த சாங்க ப்ராசஸ் பண்ணி, அத வந்து ஒரு மைம் ரீதியா பண்ணணும் அப்படின்ற மாரி இருந்தது. நெறைய ஆர்டிஸ்ட் வச்சு. பட் ஆனா நம்மளுக்கு பட்ஜெட் ம். ஒத்துப்பட்டு வராததுனால, ஒரு தம்பி நம்மளுக்கு நல்லா அதில கோஆப்பரேட் பண்ணாங்க. அந்த தம்பி ரொம்ப சினிமேட்டிக்கா ஸ்கிரிப்ட்டா அத கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன், "இல்லப்பா என் வார்த்தைக்கான எக்ஸ்பிரஷன் எனக்கு கிடைச்சா போதும்." அவர் சொன்னாரு, "அண்ணா இல்லண்ணே என்ன நம்புங்கண்ணே. இல்லப்பா எனக்குள்ள ஆவியானவர் ம். பேசுறத நான் வெளியில கொண்டு வந்துட்டா எனக்கு போதும். அவ்வளோதான். ஒரு காரியத்தையுமே ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஞானத்தின் பிரகாரம், இது இது வந்தா போதும்." நானே தான் அத டைரக்ட் பண்ணேன் ஒரு மாரி. அப்போ அது நெறைய ஊழியக்காரங்களுக்கு ஆசம். பிரயோஜனப்பட்டது. அது ஒரு ஊழியக்காரர் சாட்சியா சொன்னாரு. அ என்ன சொன்னாருன்னா, வேலூர் பகுதியில அவர் கீபோர்ட் வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு ரிட்டர்ன் அவர் கூட தான் நான் டிராவல் பண்ணி வரும்போது சொன்னாரு, "பாஸ்டர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. முடியாதுன்னு சொல்ட்டாங்க. அதனால என்ன வந்து சிஎம்சிக்கு கூட்டு போனாங்க. ம். சிஎம்சில போயிட்டு இருக்கும்போது, அதாவது வந்து ஆல்மோஸ்ட் ஹி இஸ் கான். பல்ஸ் ரேட்லாம் போயிருச்சு. அப்படின்றப்போ சபை விசுவாசிங்க எல்லாரும் இவரு செத்துட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ம். முடிவு பண்ணி போஸ்டர் அடிச்சு செவுத்துலலாம் ஒட்டி, ஓ! Facebookலலாம் இவரு இறந்துட்டாருன்னே போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா, ஏதோ ஒரு டாக்டர் வந்து அவருக்கு அந்த இது பண்ணி, அவருக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கும்பொழுது வித்தின் சம் மினிட்ஸ்ல அவர் ஓகே ஆயிட்டாரு. ஓகே. ஃபோன் எடுத்து பார்த்தா, இவரு இறந்துட்டாருன்ற செய்தி இவரே பார்க்குறாரு. சபை விசுவாசிங்க ரிப் பாஸ்டர், ஓகே. ரெஸ்ட் இன் சொல்றீங்க. பீஸ் பாஸ்டர்ன்னு போட்டு ஹார்ட் புரோக்கன் மாரி சிம்பல்லாம் போட்டு ம். அழுவுற மாரிலாம் போட்டுருக்காங்க. இவரு ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி, "யோவ் நான் சாவலையா, ம். உயிரோட தான்யா இருக்கிறேன்." ம். அப்படின்னு சொல்லும்போது, இவரு மனசு பயங்கரமா உடைஞ்சுட்டு இருக்குது. இப்ப ஓகே. நான் சாவணும்னு விரும்புறாங்களா இவங்கலாம்? என்ன விஷயம்னு தெரியாமலே போட்டாங்கன்னா, அப்போ அந்த டைம்ல இந்த அப்சலோம் பாட்டு தான் அவர ரொம்ப ஓ! தேற்றி இருக்குது. அந்த மாரி நெறைய ஊழியக்காரங்க சொன்ன சாட்சி. இந்த அப்சலோம் பாட்டு எனக்கு ரொம்ப ரட்சத். ஃபேவரட்டான சாங்கு. எனக்கு ரொம்ப பலப்படுத்தி இருக்கிற சாங்குன்னு சொல்லி. அது முக்கியமா மூத்த ஊழியக்காரங்களுக்கு, வயதில மூத்தவர்களுக்கு, மூத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்காகவே எழுதின பாட்டு. ஆனா, அந்த சேடஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, நான் என்ன தரிசனத்தோட அந்த பாட்டு எழுதி போட்டனோ, போட்ட கொஞ்ச நேரத்திலே வாலிப பிள்ளைங்கலாம் எனக்கு ரொம்ப தொடுது இந்த பாட்டுன்றாங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு என்ன விதமான சாங், எப்படி அது எழுதப்பட்டிருக்குது, அத ஓகே. கிரகிக்கிற அந்த அனுபவம் இல்ல. ஏன்னா, வசனத்த தெளிவா புரிஞ்சுக்கிற புரிஞ்சுது. அனுபவம் இன்னைக்கு நெறைய பிள்ளைங்களுக்கு இல்லாம போச்சு. பட் ஆனா, அஸ் ஐ பிரேயர்ட் அண்ட் ரிலீஸ் தட் சாங் நெறைய ஊழியக்காரங்களுக்கு அது பிரயோஜனமா இருந்தது. அது நெறைய பேர் சாட்சியா பகிர்ந்து கொண்டாங்க. மகிழ்ச்சி. சந்தோஷம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அடுத்த பாடல். கோடி கோடி நன்றி ஐயா. ஆமா. அதுவும் உங்களுடைய அனுபவத்துல வந்த ஆமா. அது பாடல். ஆக்சுவலா ஒரு ஃபாஸ்டிங் இருந்து நானு பாடும்பொழுது, ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் குடுத்த ஒரு பாட்டு அது. அதுல ஃபர்ஸ்ட் இந்த லைன் மட்டும் தான். "ஏற்ற வேளையில் உம் வாக்குகள் ஓகே. தந்து, என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி எண்ணி பாடு. பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையில் உம் கிருபைகள் தந்து" ஏற்ற வேளையில வார்த்தைய தந்து தந்து. என்ன சோர்ந்திடாம காத்துர்றாரு. ஆனாலும் சில டைம் நான் சோர்ந்து சோர்ந்து போறேன். போறேன். ஆனாலும் அந்த சோர்ந்திட்ட வேளையில கிருபைகள தந்து தந்து. ஏன் நான் ஆல்ரெடி வசனத்த குடுத்துருக்கிறேன்ப்பா. அத ஓகே. உற்று நோக்கு. அந்த வசனத்த அந்த வார்த்தைய உற்று நோக்குன்னு சொல்லி கிருபைய தந்து, என்னை விழுந்திடாமல் சுமந்ததை தாழ்ந்ததை. நான் போற்றி பாடுவேன்ற லைன தான் முதல்ல ஆண்டவர் எனக்கு குடுக்குறாரு. ஓகே. ஏன்னா, தட் வாஸ் த தட் வாஸ் த மொமெண்ட் ஐ வாஸ் ஹேவிங் இன் மை லைஃப். நெறைய வேளையில அவரோட வார்த்த தான் என்ன தேற்றினது. தேர்ச்சி. எப்பப்பலாம் நான் சோர்ந்து போறேனோ, அவர் வசனத்துக்கு என்ன டைரக்ட் பண்ணுவாரு. அந்த வசனத்த வச்சு நான் உட்காரும்பொழுது, அவ்வளோ இன்பமா நான் ஆராதிச்சு, நான் பெலன் அடையறதுக்கு இந்த வசனம் தான். என்னோட ஊழியத்தினோட அடிஸ்தானம் இந்த வசனம் வசனம். தான். இந்த வசனத்த வச்சே வார்த்தைகள குடுத்து, ஆண்டவர் அப்படியே பலப்படுத்தினாரு. ஸோ, ஆவியில ஆண்டவர் நடத்துனாரு. இந்த பாட்ட அடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ, அதுக்கேத்த மாரி மியூசிக் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். அ அந்த ஒகேனக்கல் பகுதியில போயிட்டு அந்த பாட்ட ஷூட் பண்ணோம். முதல்ல வரைக்கும் வந்துச்சு. ம்ஹ்ம். ஆனா, அந்த தீங்குல இருந்தெல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் பாதுகாத்து, பாதுகாத்தார். அந்த பரிசல் படகுல டிராவல் பண்ணி ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணோம். அநேகருக்கு ஆண்டவர் அத ஆசீர்வாதமா மாத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு நெறைய இடங்களுக்கு போம்போது, நெறைய பேர் சாட்சி சொல்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லி. நெறைய சபைங்களுக்கு நான் போம்போது, நான் நான் எந்த அளவுக்கு அத உணர்ந்து எழுதியிருப்பேன்னு தெரியாது. ஆனா, அவங்க அந்த வரிகள உணர்ந்து உணர்ந்து பாடு. பாடும்பொழுது, அது எனக்கே பிரயோஜனமா இருக்குது நெறைய வேளையில. ஆண்டவர் அந்த அளவுக்கு அத ஆசீர்வாதமா ஆசீர்வாதம். மாத்தியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் இப்ப எந்தெந்த தேசங்களுக்கு போயிருக்கிறீங்க? இப்ப ஆண்டவருடைய அ இப்ப பை இருக்கீங்க. காட்ஸ் கிரேஸ் நான் முன்னாடி ஒரு முறை ஒரு கான்ஃபரன்ஸ் நிமித்தமா துபாய்க்கு போயிருந்தேன். ஓகே.
இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்து நான் சவுதியில இருந்தேன். சூப்பர். அங்கவே அது ஒரு பெரிய சாட்சி. என்னோட ஒய்ஃப் நிமித்தமா தான் நான் போனேன். ஓகே. ஒய்ஃப் சவுதியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போம்போதே என் ஒய்ஃப கொஞ்சம் சொல்லி அனுப்பிச்சேன்ம்மா, காட் வில் பிளெஸ் அஸ் வித் அ பேபி. ஓகே. அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்ட்டா அவங்க போயிட்டு ஒரு 18 நாளுக்குள்ள அவங்க ம், ம். பிரெக்னன்ட்டா ஸோ இருக்கிறாங்கன்ற அங்க தான் உங்களுக்கு ஆ தெரியுது. ஓகே. அங்க தெரிய வந்தது. ஸோ இம்மீடியட்டா நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்தில ஊழியத்த ம். குறிச்சு ஆண்டவர் ஒரு பிக்சர் குடுத்தாருன்னு. கண்டிப்பா. மேரேஜ குறிச்சும் ஆண்டவர் அப்படிதான் ஒரு பிக்சர் குடுத்தாரு. ம். அதுக்கேத்த மாதிரி என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அதுக்கேத்த மாரி பிரெக்னன்ட் ஆனாங்க. இப்ப அங்க நாங்க போய் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 2, 3 மாசத்துக்கு நான் எதுவுமே பண்ணவே இல்ல. அப்படியே தான் நான் இருக்கிறேன். ஆனா அங்க ஆண்டவர் ஒரு சில மனிதர்கள வச்சு ஊழிய சூழல்கள ஏற்படுத்தி குடுத்தாரு. நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன்ம்மா, ஊழியத்தில அங்க சென்னையில நம்ம வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. இங்க நம்மளுக்கு எந்த ஊழியமும் அதிகமா இல்ல. ம். அதனால இந்த மீட்டிங் நான் போறேன். இதுக்கப்புறமா எதுவும் நடக்கலன்னா, தயவு செஞ்சு வேலைய ரிசைன் பண்ணிட்டு போயிரலாம். ஏன்னா ஓகே. டிலே ஆயிட்டே இருக்கு எங்களுக்கு. லேட் ஆயிட்டு. அப்போ நான் அந்த மீட்டிங் போறேன். அந்த இடத்துல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாரு. அத பயன்படுத்தின உடனுமே அந்த ஊழியக்காரர் பார்த்துட்டு, "இத்தன நாள் நீ எதுக்குப்பா சும்மா இருந்த? ம், ம். நீ வந்து ஏன் சும்மா அடங்கி இருந்த? ஆண்டவர் உன்ன இவ்ளோ எடுத்து பயன்படுத்தும்போதுன்னு" ஓகே. சொல்லிட்டு, அந்த ஊழியக்காரர் அவருக்கு தெரிஞ்ச இடங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி, நெறைய ஊழிய வாய்ப்புகள வாய்ப்புகள ஆண்டவர் குடுத்துருக்கு. ஏற்படுத்தி குடுத்தாரு. நான் பெருசா யார்கிட்டயும் எதுவுமே நான் காமிச்சுக்கல. சோசியல் ஓகே. மீடியால எதுவும் இது பண்ணிக்கல. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குன்னா, நான் சோசியல் மீடியால நான் பயங்கரமா டிராவல் பண்றேன். ம், ம். பயங்கரமா நான் ஊழியம் பண்றேன் அப்படின்னு நான் போஸ்ட் போட்டேன்னா, என்ன ஓகே. கூப்பிடுறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. ம். ஆனா, என் ஊழியம் ஸ்டாண்டர்டா இருக்காது. அப்படிதான் இருக்கு. நான் வந்து பயங்கரமா பிஸியா ஓடுறதுனால நான் பெரிய ஊழியக்காரன் கிடையாது. கண்டிப்பா. இதுக்கு நான் உண்மையா ஊழியம் செய்யலன்னா, இதுக்கு நான் உண்மையா அடங்கி இருக்கலன்னா, நான் எவ்வளோ டிராவல் பண்ணாலும் சரி, எவ்வளோ நானு ஓடி, ஓடி ஊழியம் செஞ்சாலும் சரி, யூஸ் 0 இருக்காது. தான் நான். சூப்பர். ஸோ, நம்மளோட ஊழியத்தினோட இனிஷியல் ஸ்டேஜ் இது. நம்மள இன்னும் ஆண்டவர் பயங்கரமா உயர்த்துவாரு. கண்டிப்பா. இப்ப நான் உயர்ற ஸ்டேஜுக்கு வரும்போது, நான் உயர்ற படிக்கட்டில நான் ஏறுனேன்னா, நான் உயர்ற படிக்கட்டில ஏறக்கூடாது. நான் வளர்ற படிக்கட்டில ஏறணும். ஆரம்பத்துல இருந்து. ம். இப்ப நெறைய உயருகிற படிக்கட்டுங்க, இன்னைக்கு இருக்கிற அந்த மீடியா பிளாட்ஃபார்ம் நமக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. எல்லாரும் அந்த உயர்வின் படிக்கட்ட தான் தேடுறாங்களே தவிர, வளர்ச்சியின் படிக்கட்ட தேட மாட்றாங்க. வளருகிறதுன்றது வேற, உயருகிறதுன்றது வேற. நான் வளர வளர தான் நான் ப்ராப்பரா உட்கொள்ளுகிறேன்னு அர்த்தம். நான் ப்ராப்பரா சாப்பிடுறேன்னு அர்த்தம். நான் ப்ராப்பரா எல்லாம் என் ஹெல்த்த மெயின்டெயின் பண்றேன்னு அர்த்தம். நான் உயருகிற அனுபவம் சின்ன வயசுல ஏதோ ஒரு பையன் கீபோர்ட்ல கை வைக்கிறான், ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறான், உயர்ந்துருவான். ம். ஆனா வளர்ச்சி வளர்ந்துட்டானான்னு கேட்டா இருக்காது. அவன் வளர்ந்திருக்க மாட்டான். நான் இன்னைக்கு உயர்வின் படிக்கட்டு எனக்கு வேணாம். நான் வளர்ற படிக்கட்டுல ஏறுறேன். ஓகே. நான் ஒழுங்கா வளர்ந்தா ஒரு எங்க நாள் உயரும். உயரணுமோ அங்க நான் உயர்ந்துப்பேன். அவ்வளவுதான். ஸோ அதனால என்ன நான் கொஞ்சம் கன்சைஸ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப ஓடுறத காட்டாம. ஓகே. ஏன்னா, இன்னைக்கு அது ஒரு மோகம் ஆயிருச்சு. ஒரு பிம்பம் ஆயிருச்சு அது. எஸ். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ போஸ்ட் சம்திங் இன் சோசியல் மீடியா நீங்க ஃபேமஸா இல்ல. இல்ல. அப்படின்ற ஒரு ஒரு மார்க்கெட்டிங் மைண்ட் போல ஆயிருச்சு. ஓகே. ஒரு 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 சினிமாட்டிக் மைண்ட் போல ஆயிருச்சு. சூப்பர். யூ ஹேவ் டூ ஷோ யுவர் செல்ஃப் சரி. அப்படின்றது போல. என்ன ஷோ பண்றது அவர்தான். கண்டிப்பா. ஏன்னா அவர்தான் என் எஜமானன். இ இந்த ஃபோனோ, ம். இல்ல இந்த சோசியல் மீடியாவோ என் எஜமானனா மாறிடக்கூடாது. இத பார்த்து ஒருத்தங்க என்ன கூப்பிடுவாங்கன்னா, என் செயல பார்க்குறேன், என் அபிஷேகத்த பார்க்கல. பார்க்கல. இப்போ நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த சபையில, என் பாஸ்டர் எந்த Facebooக்க பார்த்து யாரையும் கூப்பிடல. ஓகே. எந்த WhatsApp ஸ்டேட்டஸ் பார்த்து யாரையுமே கூப்பிடல. அங்கங்க ஓரலா அ கேள்விப்படுறேன். கேள்விப்பட்டு இந்த ஊழியக்காரர் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாருன்னு சொல்லி, அவங்க எடுத்து பயன்படுத்துனாங்க. அந்த வசனங்கள கேட்டு தான் நம்ம வளர்ந்தோம். வளர்ந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா மோகம் கிரியேட் ஆயிருச்சு. ஓகே. அதாவது யாரு நெறைய ஸ்டேட்டஸ் போடுறாங்களோ, ம். யாரு நல்லா ஃப்ளைட்ல போறா மாரி ஃபோட்டோ போடுறாங்களோ, அவங்க தான் பிஸியான பாஸ்டர். பிஸியா இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப ஆண்டவர் பயன்படுத்தப்படுற பாத்திரம். என் ஒய்ஃப் என்ன ரொம்ப கம்பல் பண்ணாங்க. போடுங்க. போஸ்ட் எதனா போடுங்க. வீட்ல இருக்கிறவங்கள பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. ம். வீட்ல இருக்கிறவங்க பார்த்து சந்தோஷப்படணுன்றதுக்காக என்னுடைய என்னுடைய இருதயத்தில இருக்கிற அந்த வைராக்கியத்திலேருந்து என்னால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதும்மா. எனக்கு ஆண்டவர் என்ன உயர்த்தணும். எனக்கு தெரியும் 4 போஸ்ட் போட்டா நான் உயருவேன்னு எனக்கு தெரியும். அந்த உயர்வு எனக்கு வேண்டாம். வேண்டாம். ஆண்டவர் நம்மள எடுத்து உயர்த்தட்டும். ஏற்ற காலத்துல. ஆண்டவர் நம்மள எடுத்து பயன்படுத்தட்டும். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சூப்பர். ஆண்டவர் பலப்படுத்துவார்ன்னு நம்புறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரெடியா இருக்கு. சாங்ஸ். நெறையவே இருக்கு. ஓகே. பட் ஆனா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிகாஸ் சுத்தமானால. ஃபினான்ஷியலா நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு வாய திறந்து யார்கிட்டயும் ஸ்பான்சர்ஷிப் கேட்கிற அந்த ஒரு அனுபவம் இல்ல. அது நம்மளுக்கு வரவும் மாட்டேங்குது. அதனால ஆண்டவர் யாருக்குன்னா உணர்த்தி, இந்த பாடல்ல இவரோட பாடல்லாம் பிரயோஜனமா இருக்குதுன்னு ஆண்டவர் யாரையாவது உயர்த்தி இது பண்ணாருன்னா, இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி. இல்லன்னா, போற இடங்கள்ல எனக்கு கிடைக்கிற அந்த காணிக்கைகள வச்சு,
பாட்டுக்குன்னு கொஞ்சம் தனியா சேர்த்து ஓகே. வச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட்டா முடிச்சு, ஸ்டுடியோவுக்கு போற காரியங்கள இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே நான் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நானு. ஓகே. அது ஒரு பாட்டு நம்ம இப்படி ஒண்ணு ஒண்ணா பண்ணி முடிக்கிறதுக்கு 1 வருஷம், 1 1/2 வருஷம் ஆயிருது. எஸ். ஆமா. ஸோ அப்படிதான் போயிட்டுருக்கு. இந்த கம்மிங் டேஸ் ஆண்டவர் இன்னும் ஊழியத்தின் அனுபவத்தில உயர்த்த, உயர்த்துவார். அது எல்லாமே ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். ஓகே பாஸ்டர். பாஸ்டர் இப்போ ஸ்டார்ட்டிங்கில உங்களோட அப்பா, அம்மா, உங்களுடைய சிஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ வருத்தப்பட்டாங்களோ, இப்போ அவங்க உங்கள பத்தி என்ன சொல்றாங்க? இப்போ ஆக்சுவலி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் என்னோட சகோதரிகளுக்கு ஹேப்பி தான். ஓகே. என்னோட சகோதரிகளாகட்டும், இப்ப நான் திருமணம் பண்ணியிருக்கிற குடும்பத்திலாகட்டும், இப்ப நம்ம ஆண்டவர் நம்மள உயர்த்தி இருக்கிற அனுபவங்கள பார்க்கும்போது, இப்ப இவரு எங்க வீட்டு ஆளுன்னு சொல்றதுல சந்தோஷம் ம். உண்டு. ஆனா என் அப்பா, அம்மாவ பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ம். அவங்களுக்கு அந்த ஒரு ஐடியாலாம் கிடையாது. ஓகே. இன்னைக்கும் அவங்களுக்கு அவங்க பையன் ஜான் வெஸ்லி தான். சரி. நம்ப ஆண்டவர் எவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி கொண்டு போனாலும், இன்னைக்கும் அவன் வீட்டுக்கு போனா, "சாப்பிட்டியாடா? ம். சாப்பாடு எடுத்துன்னு வரவா?" ம். அவங்களுக்கு அந்த உயரத்துக்கு போயிருக்கிறோம்ல அந்த ஒரு யோசனையே யோசனை கிடையாது. இல்லை. இன்னும் அவங்க அந்த ஓகே. நார்மல் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் சரி, எதனா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்துச்சுன்னா, ம். "இன்னும் கூட நீ தெளிவா ஆகவே இல்லையாடா?" ம். அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. பட் அது எனக்கு நன்மையா நான் கருதுறேன் நானு. ஏன்னா நம்ம வீட்ல இருக்கிறவங்க, "எப்பா என் புள்ள பயங்கரமா வளர்ந்துட்டான்ப்பா" அப்படின்னு நெனச்சா, நம்மளுக்கு அந்த டிசிப்ளின் கிடைக்காது. இன்னைக்கு நம்ம ஒரு முறையும் நல்லா ஒரு இடத்துல மீட்டிங் போயிட்டு நம்மளுக்கு சால்வெல்லாம் போட்டு, ம். "ஐயா நீங்கலாம் உங்களுக்கு நாங்க பெரிய என்ன சொல்றது? உங்க பாட்டெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்குன்னு" நம்மள புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா வீட்டுக்கு போனா அதே அம்மா தான், சாப்பிட்டேன். அதே அப்பா தான். அவங்கள அந்த அந்த நார்மலா அவங்களுக்கு எதுவுமே "இவன்லாம் பெரிய ஆளே கிடையாதுடா" அப்படின்னு. அப்படின்ற ஒரு பார்வையில நம்மள பார்ப்பாங்க தெரியுமா? அதிலயே நம்மளுக்கு அந்த டிசிப்ளின் ஆயிரும் நமக்கு. ஓகே. அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமா ஆயிரும். ஓகே யா. பாஸ்டர். பாஸ்டர் இப்போ இது என்னோட பர்சனல் கொஸ்டின். எஸ். நீங்க ஒரு ஒரு கம்பேஷன்ல மூலமா தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. கண்டிப்பா. அதுதான் உங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜ் யா. படிப்புக்கு எல்லாத்துக்குமே. யா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா ஏதாவது இருக்கா? தரிசனம் இருக்கா? இது மாதிரி கண்டிப்பா. ஆக்சுவலா பிள்ளைங்களுக்கு இது பண்ணணும். இப்ப பை காட்ஸ் கிரேஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனமா தரிசனம். ஒரு ப்ளூ பிரிண்ட்ட குடுத்துருக்கிறாரு மினிஸ்ட்ரிய குறிச்சு. இப்ப ஆண்டவர் எனக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு முறை நான் ஃபாஸ்டிங் போட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, எனக்கு உணர்த்தின காரியமே என்னன்னா, ஒரு குழந்தை பொறந்து, வளர்ந்து, பெரிய ஆளாகி, அந்த குழந்தை அந்த பெரிய மனுஷன், குழந்தையா பொறந்த அந்த மனுஷன் பெரியவனாகி, மரிக்கும் தருவாய் வரைக்கும் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா ஒரு மாரி கன்வே பண்ணாரு ஆண்டவர் எனக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தைக்கு முதல் தேவை அந்த தாய்ப்பால். அந்த குழந்தை அந்த தாயினுடைய அந்த முலையிலிருந்து புறப்படுகிற அந்த தாய்ப்பால். அப்ப அதுதான் அந்த குழந்தைக்கு ஹெல்த்தே. ஆகார். அப்போ ஒரு குழந்தை, ஒரு விசுவாசி, ஒரு ரட்சிக்கப்பட்ட பாத்திரம் பிறக்குறாங்கன்னா, அவங்களுக்கு முதல் தேவை இந்த வசனம். வசனம். கலங்கமில்லாத இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்கிற ஜனம். அப்போ வசனத்த கொடுக்கிற ஊழியம் இருக்கணும். அதனால தான் எங்க ஊழியத்தினுடைய பேரே சர்ச் ஸ்வாட் மிஷன் வச்சிருக்கிறோம். சர்ச் ஸ்வாட் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனம். சர்ச்சுக்கு முக்கிய தேவை வசனம். ஸ்வாட் மிஷன் வசனத்துக்கு நேரா சபைய நடத்துற ஒரு ஊழியம் தான் அந்த எங்களுடைய அத நான் சொன்னேன் இல்லையா? சர்ச் சர்ச். எடிஃபிகேஷன் மினிஸ்ட்ரி. எஸ். சபைய வசனத்தின் பட்சமாக திருப்புற, வாலிப பிள்ளைங்கள வசனத்தின் பட்சமா திருப்புற, சிறு பிள்ளைங்கள வசனத்தின் பட்சமாய் திருப்புற, குடும்பங்கள வசனத்தின் பட்சமாய் திருப்புற, பெரியோர்கள வசனத்தின் பட்சமாய் ஓகே. திருப்புகிற ஒரு ஊழியம் தான் இந்த ஊழியம். அப்போ அந்த குழந்தை தாய்ப்பால் கொள்ளுது. அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு எல்லா விதமான தேவைகளும் உண்டு. அப்போ குழந்தைக்கு அடுத்த தேவை, ஸ்டாண்டர்ட் ஆஃப் தேவை படிப்பு. ம். அப்ப அந்த படிப்பு குடுக்கணும். அப்ப ஃபியூச்சர்ல ஆண்டவர் சொன்னாருன்னா, "நீ ஒரு ஸ்கூல் வரைக்கும் நிறுவுற அளவுக்கு உன்னுடைய ஓகே. ஊழியத்த நான் வளர்த்தி கொண்டு போவேன். அதுக்குண்டான எல்லா கட்டமைப்புகளையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு" ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சூப்பர். இப்ப ஸ்கூல் இருக்கு. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா குடும்பம் தேவை. அப்ப அந்த குடும்ப ஆசீர்வாத உண்டான காரியங்கள் நம்ம ரெடி பண்ணோம். அப்போ இன்ஸ்டிடியூஷனல் வைஸா இப்ப நம்ம ஒரு ஆர்ஃபனேஜ், ஓகே. ஒரு முதியோர் இல்லம், வாஸ். எஸ்பெஷலி பைபிள் காலேஜ், சூப்பர். ஒரு மிஷன் ஸ்கூல், ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல். அதுக்குண்டான எல்லா ஒரு ப்ளூ பிரிண்ட்டையுமே ஆண்டவர் குடுத்துருக்கிறாரு. அதுக்கு ஓகே. ஏற்ற வண்ணமா நடத்துறாரு. எங்களுடைய பார்வைக்கு அது ரொம்ப பெருசு. ஓகே. அததான் சின்ன அவருக்கு வயசுலேருந்து ஆண்டவர் காட்டுறாரு. ஆனா, அவருக்கு அது லேசான காரியம். அவருக்கு அது ரொம்ப, ரொம்ப லேசான காரியம். ஏன்னா, அத நான் எப்ப நான் நம்ப ஆரம்பிச்சேன்னா, இது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ம். ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு நம்மளால முடியும். வாய்ப்பு உண்டு? நம்ம ரூ. 200க்கு போராடிட்டு இருக்கிறோம். எப்படி ஸ்கூலு, ஆர்ஃபனேஜு, முதியோர் இல்லம் எப்படி ஆண்டவர் இதெல்லாம் பண்ணுவாரு? அப்படின்றப்போ, நான் துபாய்க்கு நான் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருக்கிறேன். என்ன சுத்திலும் நெறைய வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க நெறைய பேர் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல
ஆ இப்போ பிரதர் ஜான் வெஸ்லிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தருக்கா ஜெபம் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்ப ஜான் வெஸ்லி பிரதருக்காக ஜெபம் பண்ணுவோம்ன்னு ஜெபம் பண்றப்போ, அங்க இருக்கிற சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த தரிசனங்கள தரிசனமா பார்த்துட்டு என்கிட்டயே சொல்றாங்க. ஓ! அப்போ நான் வந்து எனக்கு அது என்ன சொல்றது? சில டைம் ஆச்சரியமா சொன்னோம் இல்லையா? நம்ம தமிழ்ல ம். சில காரியம்லாம் நம்மளுக்கு உரைக்கும்போது, ம். செருப்பால அடிச்சா மாரி இருந்துச்சுன்னுவாங்க தெரியுமா? மண்ட மேலயே கொட்டுனா மாரி இருந்துச்சு. அந்த மாரி இருந்தது. ஏன்னா, இதெல்லாம் நான் உனக்கு காமிச்சேன் நீ நம்பவே இல்லையேடா! இப்ப அதுதான். நான் சின்ன பிள்ளைங்க மூலமா உனக்கு பேசி புரிய குழந்தைகளும் பிலேயாமுக்கு ஆண்டவர் எப்படி தான் வளர்த்த கழுதைய கொண்டே புத்தி சொன்னாரு பேச தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு தல மேலயே கொட்டுறது போல இருந்தது. அப்பதான் நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஆண்டவர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. ஓகே. ஏன்னா, அங்க வந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் எல்லாம் என் ஆண்டவர் ஏதோ ஒரு உயர்வுக்கு கொண்டு போறாரு. ஊழியத்த உயர்த்த போறாரு. அப்படின்றது போல எல்லாருமே பேசவே, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை பொறந்தது. அப்போ நான் வந்து என் திருமணத்த குறிச்ச காரியங்களுக்காக அப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அதுக்கு ஏத்தது போலவே என்னுடைய ஒய்ஃப் இருக்கிற ஊர்ல, இப்ப பை காட்ஸ் கிரேஸ் நாங்க ஒரு 1/2 ஏக்கர் லேண்ட் வாங்கி ஓகே. வச்சிருக்கிறோம் நாங்க. அதையும் ஆண்டவர் கிருபையாக வாங்க உதவி செஞ்சாரு. இப்ப அந்த இடத்துல தான் அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கா ஒரு முதியோர் இல்லத்த சூப்பர். நிறுவணும் அப்படின்றது போல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்ப தான் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு காம்பவுண்ட்லாம் போட்டு, ஓகே. ஸோ அது எல்லாமே இப்போ உருவாக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரஸ்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணி, அ அது ப்ராப்பரா கொண்டு போணும். சரி. லீகலா அத ப்ராப்பரா கொண்டு போணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு. சூப்பர். ஸோ கண்டிப்பா ஆண்டவர் பெரிய தரிசனம் குடுத்துருக்கிறாரு. ஆம், அங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். கண்டிப்பா அந்த தரிசனம் அப்போத்துலருந்து என்னுடைய இருதயத்தில அப்படி இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு ஊழியத்தின் வாயிலாக இப்ப நம்மளுடைய ஊழியத்தில சில ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா சில ப்ராசஸ் வச்சிருக்கிறோம். ஸோ, அதில நெறைய பேருக்கு நம்பளால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. சில பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற காரியம் ஆகட்டும், ஆ சில பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ற காரியமாகட்டும், சில சபைகள்ல சில தேவைகள் இருக்கும்பொழுது நம்மள தொடர்பு கொள்றாங்க. சரி. அவங்களுக்கு உதவுற காரியம் எங்களால முடிஞ்சத பண்றோம். பட் ஆனா மந்த்லி திருநின்றவர சுற்றி இருக்கிற இடங்கள்ல மந்த்லி ஒரு 50 பேருக்கு ரோட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓகே. சேவ் டூ சர்வ்ன்ற ஸ்கீம் மூலமா நம்மளோட ஊழியத்திலேருந்து சாப்பாடு குடுத்துட்டுருக்கோம். சூப்பர். ஸோ இனி வரும் நாட்கள்ல அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்னும் நெறைய பண்ணணுன்ற ஏக்கம் இருக்கு. ஸோ ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்க, நிச்சயம். ஆசீர்வதிக்க இன்னும் அதெல்லாம் பண்ணுவோம். அ ஏன்னா நம்மள ஊழியத்தில இருக்கிறவங்கள நம்மள சுத்தி இருக்கிறவங்கள அப்படி நான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அத இன்னும் நல்லா வைடா பண்ணணும்னு ஆசை உண்டு. ஆனா ஆண்டவர் எனக்கு மத்தவங்க கிட்ட போய் கையேந்துற அந்த பழக்கம் கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கோ, அத வச்சு பண்றேன். சரி. ஏன்னா, இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, ஒரு முறை நானு பெல்காம் பகுதியில ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ, எனக்கு ஏதோ ஒரு ஃபாரின் நம்பர்லேருந்து கால் வருது. கால் வந்தோனே எனக்கு தெரியுது. அது ஏதோ ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஏதோ ஒரு இந்தியன் தான் பண்றாங்கன்னு. அப்ப நான் எடுத்து பேசுறேன். அப்போ வந்து உங்க பாட்டெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. உங்களுக்கு நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு ம். யோசிக்கிறோம். அப்ப நான் வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சத்தமா தான் இருக்கு. நீங்க பிஸியா இருக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறமா கூப்பிடுங்க. இல்ல நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். பரவால்ல பேசுங்க பிரதர் அப்டின்னேன். இல்ல நீங்க பிஸியா இருக்கிறீங்க. அப்புறமா கூப்பிடுங்க ம். அப்டின்னு வச்சுட்டாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு யோசனை. இப்ப நம்ம ஃபோன் பண்ணா காசுக்காகவே ஃபோன் பண்ற மாரி இருக்குமோ? அப்படின்னு உண்மையில ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு பாரத்த குடுத்துருந்தாருன்னா, அவங்களே திரும்ப பண்ண அவங்கள திருப்பி கூப்பிட்டோம் அப்படின்னு விட்டேன். எனக்கு அதிலருந்து அப்படியே ஒரு யோசனை. இப்ப நானு வந்து சவுதிக்கு நான் போய் இருந்தப்ப கூட, நெறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயமே என்னன்னா, அ இந்த மாரி யாருனா ஒருத்தவங்க கான்டாக்ட் நம்பர் குடுப்பாங்க. நம்ம அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்றோம். இல்ல அவங்களே ஃபோன் பண்றாங்கன்னா கூட, "உங்களுக்கு எவ்வளோ காணிக்கை குடுக்கணும் பாஸ்டர்? ம். ம். நீங்க வந்து ஃபண்டுக்காக வந்திருக்கிறீங்களா? பில்டிங்க்காக வந்திருக்கிறீங்களா?" அப்படிதான் கேட்கறாங்க. ஓகே. இப்ப அங்க எல்லா இடத்துலயுமே இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் எப்படி இருக்குதுன்னா, இப்ப போறதே பணத்துக்காக. ஓ! வர்றது பணத்துக்காக. ஆனா, நம்ப அங்க போய் இருக்கிறது என்ன பாரத்துல இருக்கிறோம்? ஓகே. என்ன நம்ம உட்காந்து இந்த மூலையில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த இடத்துல எதுக்காக ஆண்டவரே இந்த 6 மாசம் வச்சிருக்கிறீங்க? பண்றதுக்கு. என்ன நான் இந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணணும்? இந்த ஊழியக்காரங்களுக்காக நான் என்ன ஜெபம் பண்ணணும்? அதுதான் நம்ப பார்வையா இருக்குது. ஆனா, அவங்களுடைய பார்வைலாம் எப்படி இட் இஸ் நாட் டூ பிளேம் தெம். ஏன்னா, அந்த ஓகே. ஊழியக்காரங்க கிட்டலாம் நான் பேசினேன். அந்த ஊழியக்காரங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, வர பாதி பேர் இந்த எண்ணத்தோட தான் பாஸ்டர் அவங்களுடைய வராங்க. அனுபவத்திலருந்து அவங்க உங்கள சொல்றாங்க. மாரி யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மி ம். பாஸ்டர். உங்கள மாரி யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மி. அ பணத்துக்காக தான் பாதி பேர் வராங்க. அப்படின்ற வார்த்தைய நம்ம அங்கருந்து கேட்க முடியுது. இப்ப அங்க இருக்கிற கான்டெக்ஸ்ட் எனக்கு இருக்குது. எனக்கு இங்க எவ்வளோ தேவ இருக்கு. ஆனா ஒரு நாளும் எனக்கு தேவ இருக்கு. எனக்கு எதனா கொஞ்சம் காசு அனுப்புங்கன்னு நான் யார்கிட்டயும் இதுவரைக்கும் கேட்கல. ஜஸ்ட் இந்த 1 மந்த் டைம்ல. சூப்பர். விபிஎஸ் ஊழியத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவ இருந்தது. ஆனா ஒரு நாளும் நம்ம அவங்க கிட்ட கால் பண்ணவே இல்ல. ம். அங்க இருக்கிறவங்க கேட்கறாங்க, "பாஸ்டர் எதுனா ஹெல்ப்னா கேளுங்க." என்னுடைய வாஞ்சை என்னன்னா, இஃப் ஐ அம் ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் டூ சம்படி, லெட் தெம் டூ சம்திங். ஓகே. அதுதானே ஊழியம். ஆமா. சபை என்பது எல்லாத்தையும் கொண்டு வந்து சகலரும் சமமாக வச்சாங்க. ம். யாரும் எனக்கு இத குடுங்கன்னு கேட்டு வாங்கல. சபை குடுத்தது. கூடுதல்.
புதிய ஏற்பாட்டின் அனுபவம்ன்றது ஒருத்தங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்றோன்றது கிடையாது. அது வந்து எல்லாரும் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரியமானவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதும், அவங்களுக்கு பிரியமான ஊழியக்காரங்களுக்கு குடுக்குறதும். இஃப் யூ ஆர் ட்ரூலி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட், நீங்க யாருக்கு நீங்க கொடுப்பீங்களோ அங்க கொடுப்பீங்க. தாராளமா சார். பயாஸ்டா ஒருத்தங்களுக்கே குடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எஸ். நீங்க குடுக்குற அனுபவத்துல கூட இன்னைக்கு நெறைய மார்க்க பேதங்களுக்கு இடம் குடுத்திருக்குது சபை. இன்னைக்கு நெறைய ஊழியக்காரங்க கூட வந்து எப்படி கிராப் பண்றாங்கன்னா, கேஸ்ட் வைஸ் காணிக்கை குடுக்குற ஆளுங்க கூட வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த சாபையோட சபைக்கு வந்துருச்சு இப்போ. கேஸ்ட் வைஸ் சபை நடக்குது. கேஸ்ட் வைஸ் காணிக்கை குடுக்குறப்ப, எங்க ஆளுப்பா இவரு, இவருக்கு நான் காணிக்கை அனுப்புறேன். ம். எங்க ஆளுப்பா இவரு, இவங்களுக்கு நம்ப இது ஹெல்ப் பண்ணலாம். அது எனக்கு வேணவே வேணாம். என் எஜமானன் அத காட்டிலும் பெரியவர். கண்டிப்பா. என்கிட்ட ரூ. 100 குடுத்தாலும் அந்த ரூ. 100க்கு நான் உண்மையா ஊழியம் போயிடுவேன். அப்படி நம்பள பார்த்து குடுக்குற ஆட்கள் வேணாம். அது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆசீர்வாதமும் வேணாம். அதுதான் என்னுடைய பார்வை. ஏன்னா, என்ன அழைச்சவர் உண்மையுள்ளவர். என்ன கண்டிப்பா நடத்துவார். இறுதி வரைக்கும் நடத்துவார். கண்டிப்பா. ஓகே. ரொம்ப சந்தோஷமா சார். நல்ல பிரயோஜனமான கருத்துக்கள சொன்னீங்க. இன்னைக்கு உங்களுடைய பொன்னான நேரங்கள எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க் யூ. கர்த்தர் உங்களை தேங்க் யூ. தொடர்ந்து கர்த்தர் உங்க உங்களை ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் மென்மேலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய போதகர் சொன்ன அனுபவமான சாட்சிகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். நிச்சயமா இது உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்த விரும்புங்க. சிறு வயதிலிருந்தே ஆண்டவரோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபியுங்கள். தேவன் உங்களுக்குள்ள தரிசனங்களை தர ஆரம்பிப்பார். உங்களுடைய ஊழிய அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஒரு நாளில நிச்சயமாய் நாமும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். அதற்கு இந்த சேனலும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல்.